குட் மார்னிங் எல்லாருக்கும். வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? அது இன்னைக்கு என்ன டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, ஸ்க்ரீன் விசிபிளா இருக்கா? லேக் எதுவும் இல்லையே? இன்னைக்கு டெஸ்ட் 13 13 தான் நினைக்கிறேன். 14. ஓகே ஓகே இன்னைக்கு 100 டே டெஸ்ட் சீரிஸோட டெஸ்ட் 14ஓட சிலபஸை ரிவைஸ் பண்ண போகிறோம். பாட்னியில் சிலபஸ் வாஸ் மைக்ரோப்ஸ் அண்ட் ஹியூமன் வெல்ஃபேர் அண்ட் ஜுவாலஜியில் இட் வாஸ் பயோடெக்னாலஜியோட அப்ளிகேஷன். ஸோ மைக்ரோப்ஸ்க்கு நிறைய யூசஸ் இருக்குது. ஸ்டார்டிங் ஃப்ரம் யோர் ஹவுஸ் ப்ராடக்ட்ஸில் என்னென்ன இருக்குது? சீஸு, கர்டு, முக்கியமாக இந்த பெவரேஜஸ் ஆர் இண்டஸ்ட்ரியலி இம்பார்ட்டன்ட் ப்ராடக்ட். ஸோ ஃபஸ்ட்டு ஹவுஸ் ஹோல்டு, அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸில் யூ கவரிங் பெவரேஜஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்மெண்டட் பெவரேஜஸில் யூ ஹாவ் lower concentration beverages and then after distillation you have higher concentration ones. அதுக்கப்புறம் ஆன்டிபயோட்டிக்ஸு. ஸோ இண்டஸ்ட்ரியல் ஆன்டிபயோட்டிக்ஸ் அதையும் பார்ப்போம், எப்படி ஹவுஸ் இட் எஃபெக்டிங் த க்ரோத் ஆஃப் பாக்டீரியா அப்படின்றத. அப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சூவேஜ் ட்ரீட்மெண்ட்ஸ். கர்டில் வந்து அண்ட் ஒரு ப்ராடக்ட்டை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணும் போதும் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணும்? வாட் இஸ் த பாக்டீரியா தட் இஸ் பீங் யூஸ்ட் ஹியர். ஓகே, ஸோ இப்போ கர்டா உடனே இந்த பாக்டீரியா பீங் யூஸ் ஹியர் வந்து உங்களுக்கு ஞாபகம் வரும். வாட் இஸ் இட்? LAB, லாக்டோபசில்லஸ் இல்லையா? ஸோ விட்டமின் B12 கண்டென்ட் ஆஃப் த மில்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது கர்டு. ஸோ மில்கில் வந்து நிறைய சுகர் இருக்கும். ஸோ அந்த சுகரை வந்து லாக்டிக் ஆசிடாக மாற்றுது. ஓகே, ஸோ தேர்பை இட் இஸ் கன்வெர்ட்டிங் த மில்க் இன்டு வேரியஸ் மில்க் ப்ராடக்ட்ஸ், நாட் ஜஸ்ட் கர்டு, யோகர்ட், சீஸ் இந்த மாதிரி. ஸோ எல்லா ப்ராசஸ்லையும் வந்து ஒரு ஸ்டார்டர் கல்ச்சர் மாதிரி யூஸ் பண்ணுவோம். பயோ ப்ராசஸிங்னு ஒரு டெர்மினாலஜி இருக்குது. ஸோ அங்கே வந்து லார்ஜ் ஸ்கேலில் இதே விஷயத்த லார்ஜ் ஸ்கேலில் பண்ணுவோம். ஸோ ஒரு ஸ்டார்டர் கல்ச்சர் மாதிரி ப்ரொவைட் பண்ணிடுறோம். ஸோ லாக்டோபசில்லஸ் என்ன பண்ணும்? இட் ப்ரொடியூசஸ் சர்டன் ஆசிட்ஸ். இந்த ஆசிட்ஸ் என்ன பண்ணுது? இட் இஸ் coagulating and digesting the milk proteins. Okay, partially digesting the milk proteins, thereby to give us curd. B12 கண்டென்ட்டையும் இன்க்ரீஸ் பண்ணுதுன்னு பார்த்துருக்கோம். அண்ட் அடுத்து வந்து யோகர்ட். இந்த இடத்துல அகெயின் லாக்டோபசில்லஸ் கேன் ஆல்சோ பி யூஸ் ஹியர். அலாங் வித் லாக்டோபசில்லஸ் ஸ்ட்ரெப்டோகாக்கஸையும் நம்ம யூஸ் பண்ணலாம். பட்டர் மில்க்கையும் அகெயின் ஸ்டார்டர் கல்ச்சர் இஸ் ஸ்ட்ரெப்டோகாக்கஸ். ஓகே, எனி ப்ராடக்ட் அதோட ஸ்டார்டர் கல்ச்சர் என்னன்றது தெரியும். ஓகே, ஸ்ட்ரெப்டோகாக்கஸ், லாக்டோபசில்லஸ் ஆர் லியூகோனாஸ்டா, மூணுல எதுனாலும் யூஸ் பண்ணலாம் யோகர்ட்டுக்கு. அடுத்து வந்து சீஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சீஸ்லேயே யூ ஹேவ் 3 டைப்ஸ்: சாஃப்ட், செமி சாஃப்ட் அண்ட் தென் த ஹார்ட் சீஸ். ஸோ இந்த சாஃப்ட் ஹார்ட்ன்றதெல்லாம் எப்படி நம்ம டிசைட் பண்ணுறோம்? பேஸ்ட் ஆன் வாட்? Based on what are we telling? This is soft, this is hard. How are we telling it? Moisture content. So moisture content ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா it is soft. Okay, 50க்கு மேல இருந்துச்சு, 50 to 80% இருந்துச்சுன்னா, மாய்ஸ்சர் இருந்துச்சுன்னா it is soft. 45 to 50 அப்படி இருந்துச்சுன்னா செமி சாஃப்ட். 40க்கு கீழே இருந்துச்சுன்னா it is hard cheese. Okay, based on the H2O moisture content. அடுத்து வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், செமி சாஃப்ட் சீஸை வந்து ராக்ஃபார்ட் சீஸ்ன்னு சொல்லுவோம். It will have a characteristic greenish blue appearance. And the appearance ஏன்? What is the reason for that appearance? Because of the presence of a fungi called Penicillium roquefort. அதனால தான் அது ராக்ஃபார்ட் சீஸ்னு கூப்பிடுவோம். சாஃப்ட் சீஸை கேமம்பர்ட் சீஸ்ன்னு சொல்லுவோம். இந்த இடத்துல the inoculum using is Penicillium camemberti. அப்படியே நேமையே வந்து சீஸ் பேர்லையும் வச்சுட்டாங்க. அடுத்து ஹார்ட் சீஸ் ஆர் செடார் சீஸில் வந்து மாய்ஸ்சர் கண்டென்ட் எப்படி இருக்குது? இட் இஸ் லெஸ் தென் 40%. அதே நேரத்தில் தேர் ஆர் மல்டிபிள் ஹோல்ஸ் ஏன்? டியூ டு ப்ரொடக்ஷன்.
CO2 வந்து ரிலீஸ் ஆகுது, அதனால ஹோல்ஸ் being produced. These are known as your cheddar cheese. இங்க யூஸ் பண்ற ஸ்டார்டர் கல்ச்சர் என்னது? Propionic bacterium sperm. Okay. Okay, அடுத்த household product is bread. Bread is very important. So இந்த இடத்துல வந்து we are using Saccharomyces cerevisiae. Okay, this is a very important microbe. Okay, very important microbe. இதை வந்து நம்ம ஆல்கஹாலிக் ப்ரொடக்ஷனுக்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம். Saccharomyces cerevisiae. It's very important. ஸோ பிரெட்டு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து டவ்வாக இருக்கும். டவ்வில் வந்து நீங்கள் ஸ்டார்டர் கல்ச்சர் இது பண்ணி இஃப் யூ பிரிங் அப் த டெம்பரேச்சர் ஒரு மாதிரி பஃப்டப் ஆகிரும். பிரெட்டு வந்து அந்த மாவு வந்து அந்த என்ன சொல்கிறது, அந்த மாவு வந்து ஒரு மாதிரி பஃப்டப் ஆயிரும். பிரெட் ஃபார்மேஷன் ஆகும்போது ஒரு மாதிரி பஃப்அப் ஆகும். அந்த பஃப்டப் அப்பியரன்ஸ் ஏன்? அகெயின் டியூ டு த ப்ரொடக்ஷன் ஆஃப் CO2 கேஸ். ஓகே, அடுத்து வந்து டாடி. டாடி வந்து எங்கேருந்து கிடைக்குது? கோகோனட் ட்ரீயோட ஸ்பாடிசஸ்லேருந்து. ஸ்பாடிசஸ்னா அப்படின்னா ஒரு பேஸ் மாதிரி இருக்கும், அது மேலே இதெல்லாம் இருக்கும். ஸோ இந்த டாடியை வந்து நம்ம ஃபர்மெண்ட் பண்ணோம்னா இந்த presence ஆஃப் ஈஸ்ட், இந்த presence ஆஃப் சர்டன் ஈஸ்ட் டாடியை ஃபர்மெண்ட் பண்ணோம்னா யூ வில் கெட் ஆல்கஹாலிக் பெவரேஜ். ஓகே, டாடி இஸ் நாட் அன் ஆல்கஹாலிக் பெவரேஜ். டாடியை வந்து நம்ம ஃபர்மெண்ட் பண்ணி we will get the alcoholic beverage. Fermentation, the presence of natural yeast. Okay. அடுத்து இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸ். இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட் வந்து பெவரேஜஸ், ஃபர்மெண்டட் பெவரேஜஸ் கண்டெய்னிங் ஆல்கஹால். ஓகே, ஸோ இதுலேயே வந்து நீங்கள் இப்போ வைன், பியர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தேல் கண்டெயின் அரௌண்ட் 9 to 12, அரௌண்ட் 3 to 6 கம்மி பர்சன்டேஜ் ஆஃப் ஆல்கஹால் இருக்கும். பட் இதே இந்த பெவரேஜஸே வந்து நீங்கள் ஆஃப்டர் டிஸ்டிலேஷன் பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆல்கஹால் கிரேட்லி இன்க்ரீசஸ். ஓகே, ஸோ எதெல்லாம் வந்து பிஃபோர் டிஸ்டிலேஷன், எதெல்லாம் வந்து ஆஃப்டர் டிஸ்டிலேஷன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ வைன் அண்ட் பியர் எல்லாம் வித்தவுட் டிஸ்டிலேஷன். விஸ்கி, பிராண்டி, ரம், ஜின் இதெல்லாம் வந்து ஆஃப்டர் டிஸ்டிலேஷன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்? ஸோ ரா மெட்டீரியலுக்கு ஏற்ற மாதிரி அந்த ட்ரிங்கோட பேரும் வந்து மாறும். ஓகே, we can increase the alcohol percentage using different raw materials. For example, பார்லி மால்ட்டை நம்ம வந்து ரா மெட்டீரியலாக யூஸ் பண்ணி ஒரு இனாக்குலம், ஒரு மைக்ரோ சாச்சுரோமைசஸ் சர்வியஸே வந்து ஒரு இனாக்குலமாக அதுக்குள்ளே வச்சு சீல்டு கண்டிஷனில் நம்ம வச்சோம்னா இப்போ அது கொடுக்குற பெவரேஜ் வந்து பியர். ஓகே, அதே மாதிரி பார்லி, ரை மால்ட் அதை யூஸ் பண்ணால் இட் இஸ் ஜின். பொட்டாட்டோ யூஸ் பண்ணால் வோட்கா. அந்த மாதிரி பேஸ் ஆன் த ரா மெட்டீரியல் த நேம் ஆஃப் த டைப் ஆஃப் ப்ராடக்ட் யூ ஆர் கெட்டிங் இஸ் டிஃப்ரெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய ஃப்ரூட் ஜூஸஸ், ஃபார் எக்ஸாம்பிள் கிரேப்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம். கிரேப்ஸ் இஸ் வெரி வைட்லி யூஸ்ட் ஒன். ஸோ அது மூலியமா வர்றதை வந்து நம்ம என்னன்னு கூப்பிடுவோம்? வைன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இது வந்து ரொம்ப காமனாக வீட்லேயே பண்ணுவாங்க நிறைய கிறிஸ்டியன் ஃபேமிலிஸ். ஓகே, அடுத்தது வந்து டிஸ்டிலேஷன் அப்போ we are increasing the alcoholic percentage. Okay, very important. அடுத்து வந்து ஆன்டிபயோட்டிக்ஸில் வந்து வேர் ஆர் வி யூசிங் மைக்ரோப்ஸ்? ஸோ ஃபஸ்ட்டு வந்து த மோஸ்ட் காமன் ஃபேமிலி ஆஃப் மைக்ரோப்ஸ் used as antibiotics is actinomycetes. Okay, actinomycetesல especially from the genus Streptomyces and Filamentous fungi, இந்த ரெண்டு கேட்டகரியில் இருந்தால் மோஸ்ட் ஆஃப் த ஆன்டிபயோட்டிக்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ப்ரொடியூஸ் பண்ண ஆன்டிபயோட்டிக் என்னது? பெனிசிலின் ஃப்ரம் பெனிசிலியம் நொட்டேட்டம். ஓகே, அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் 1929. ஸோ அவர் என்ன பண்ணார்னா, அண்ட் இங்கே தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னு படித்தாங்க பெனிசிலினுக்கு. ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டி எப்படி ஆக்ட் ஆகுதுன்னா, உங்களோட செல் வாலில் வந்து பெப்டிடோகிளைக்கன் கிராஸ் லிங்கிங் இருக்கு இல்லையா, அதை பிரேக் பண்ணுது. ஸோ அதை பிரேக் பண்ணும்போது என்ன ஆகுது? போர்ஸ் ஆர் பீங் கிரியேட்டட், லைசஸ் நடக்குது, செல் டெத் நடக்குது. ஓகே, this is the mechanism of action of antibacterial antibiotics. Okay, so இப்போ வந்து gram positive பார்த்தீங்கன்னா the outer membrane is not there. Gram negative the outer membrane is there. Outer membrane covering the peptidoglycan cell. So gram positive bacteria வந்து லைஸ் பண்றது comparatively easier for the antibiotics. Okay, gram positive is comparatively easier. Okay,
So you have antibiotics ரெண்டு டைப் இருக்கு, broad spectrum and narrow spectrum. Broad spectrum னா என்னது, you can use it against a wide varieties of bacteria or microbes. Whereas narrow spectrum antibiotics வந்து you can use it against a specific bacteria. Okay, sometimes வந்து we require specificity. ஏன்னா certain important experiments conduct பண்ணும்போது we'll need the growth of one particular type of bacteria. பட் நீங்க வந்து ஒரு சாயில் சாம்பிளோ என்னமோ எங்கேயோ இருந்து ஒரு சாம்பிள் எடுத்து நீங்க போட்டீங்கன்னா அதுல நிறைய டைப்ஸ் ஆஃப் மைக்ரோப்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்க எலிமினேட் பண்ணணும். யூ ரிக்வயர் ஒன்லி ஒன் டைப் ஆஃப் மைக்ரோப் விச் நீட்ஸ் டு க்ரோ. ஸோ அந்த இடத்துல வந்து நேரோ ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக்ஸ் கம் இன் டு பிளே. ஓகே, தே ஹெல்ப் இன் த growth ஆஃப் ஒன்லி a single type of bacteria or they help in eliminating a single type of bacteria. Okay, so in that case narrow spectrum is needed. Broad spectrum antibiotics இப்போ நான் வந்து ஸ்டெரிலைஸ் பண்ணணும், என்னோட ஸ்டார்டர் கல்ச்சர் என்கிட்ட ஒரு கல்ச்சர் இருக்கு, அதில் வந்து இட் ஷுட் பி டிவாய்ட் ஆஃப் எனி மைக்ரோப்ஸ் பாக்டீரியா எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னா யூ கேன் யூஸ் ப்ராட் ஸ்பெக்ட்ரம் பேஸ்ட் ஆன் த யூஸ் டைப் ஆஃப் பாக்டீரியா யூஸ் சேஞ்சஸ். By the way, bactericidal and bacteriostatic என்ன வித்தியாசம்? Bactericidal வந்து என்ன பண்ணுது? It kills the bacteria. Bacteriostatic என்ன பண்ணுது? It is stopping the growth of the bacteria. Sometimes we'll have to temporarily stop the growth and then later on we'll need it to resume its growth. அந்த scenariosல we can use bacteriostatic. Staticனா என்னது? ஸ்டாப் பண்ணி வைக்கிறது இல்லையா? Bacteriostatic பேர்லயே இருக்கு, we are temporarily halting the growth of bacteria. Bactericidal என்ன பண்ணுது? It is killing the bacteria. ஸோ பாக்டீரியோசிடல் வந்து மோட் ஆஃப் ஆக்ஷன் வந்து நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி மோஸ்ட்லி வில் பி அஃபெக்டிங் த செல் வால் காம்போசிஷன். ஓகே, அந்த மாதிரி தான் வந்து இதோட மெக்கானிசம் இருக்கும். பாக்டீரியோஸ்டாட்டிக் ஆன்டிபயோட்டிக் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது இங்கே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ பாக்டீரியோஸ்டாட்டிக் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா பாக்டீரியல் ப்ரோட்டீன் சிந்தசிஸ், டிஎன்ஏ ரெப்ளிகேஷனு, ஸோ இந்த மாதிரி ஸ்டெப்ஸில் வந்து அது உள்ளே பூந்து விளையாடுது. ஸோ இந்த மாதிரி ஸ்டெப்ஸில் அதை அஃபெக்ட் பண்ணி growth-ஐ டெம்பரரியா ஸ்டாப் பண்ணுது. ஓகே, பாக்டீரியோசிடல் செல் வால் காம்போசிஷன் ஆல்டர் பண்ணி செல்லை வந்து சாவடிச்சிருது. பாக்டீரியோஸ்டாட்டிக் என்ன பண்ணுது? இன்னும் ஸ்மார்ட்டா என்ன பண்ணுது? டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் மெக்கானிசம், டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ், இந்த மாதிரி மாலிகுலார் லெவல்ல இருக்கிற ஸ்டெப்ஸ்ல வந்து இன்டர்ஃபியர் பண்ணுது. இன்டர்ஃபியர் பண்ணி growth-ஐ வந்து டெம்பரரியா ஹால்ட் பண்ணி வைக்குது. ஓகே, ஓகே, அடுத்தது வந்து முக்கியமான என்சைம்ஸ், கெமிக்கல்ஸ் அண்ட் பயோஆக்டிவ் மாலிக்யூல்ஸ் சிந்தசைஸ் ஃப்ரம் மைக்ரோப்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆர்கானிக் ஆசிட் ப்ரொடியூசர்ஸ். ஸோ சிட்ரிக் ஆசிட், அசிட்டிக் ஆசிட், பியூட்ரிக் ஆசிட் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஆசிட்ஸ் இல்லையா? ஸோ தீஸ் ஆசிட்ஸ் ஆர் கமிங் ஃப்ரம் Aspergillus niger, Acinetobacter aceti, Clostridium botulicum. ஸோ இந்த மாதிரி ஸோ ஆர்கானிக் ஆசிட் ப்ரொடியூசர்ஸ். அண்ட் தென் யூ ஹேவ் லாக்டோபாசில்லஸ் புல்காரிகஸ். இது என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது? பேர்லேயே இருக்கு, லாக்டிக் ஆசிட் ப்ரொடியூஸ். Okay, so different types of organic acids. Second, the production of enzymes. Okay, enzymes ஓட mode of action, enzymes ஓட function என்னன்றது எல்லாருக்கும் உங்களுக்கு கிளியரா தெரியும். நம்ம பயோமாலிகுல்ஸ் சாப்டர்ல வந்து டீடைலா இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். So different types of enzymes are being produced from microbes. So starting from amylase. So amylaseல வந்து ஒரு starch degrading enzyme is being produced. Amylase வந்து எதுல யூஸ்ஃபுல்லா இருக்கும்? நம்ம பாடியில எங்க இருக்கு amylase? Is our body producing amylase or are we? எங்க டைஜஸ்டிவ் சிஸ்டம்ல எங்க? ஸ்டொமக்லயா? salivary amylase வாயில. ஓகே, ஸோ அது என்ன பண்ணுது? இட்ஸ் அ ஸ்டார்ச் டீக்ரேடிங் என்சைம்ஸ். பேசிக்கலி உங்க கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கு இல்லையா, அதை பிரேக் டவுன் பண்ணுது. ஓகே, அடுத்து வந்து பெக்டினேசஸ். ஸோ பெக்டினேசஸ் வந்து வாட் இஸ் இட்ஸ் ஃபங்க்ஷன்? கிளாரிஃபைங் ஃப்ரூட் ஜூசஸ். கிளாரிஃபைங் ஃப்ரூட் ஜூசஸ்னா என்னது? கிளியரிங் ஆஃப் த ஃப்ரூட் ஜூசஸ். ஓகே,
So அடுத்து and what are the sources of this pectinase? Aspergillus niger, Rhizopus, penicillium. So these are sources for pectinases. அடுத்து invertase ஓட function அது sucrose, glucose and fructose break down பண்றது, splitting sucrose into glucose and fructose. Source Saccharomyces. Okay. Lipases பேர்லயே இருக்கு, breakdown of fats. Proteases, breakdown of proteins. Okay, sources படிச்சு வச்சுக்கோங்க, very important. Proteases க்கு Bacillus, Pseudomonas, Clostridium இதெல்லாம். Lipases க்கு Aspergillus niger, Penicillium, Mucor, Rhizopus. So examples are very important, okay, from which these enzymes are being produced. Okay. அடுத்து சில முக்கியமான பயோஆக்டிவ் மாலிக்யூல்ஸ் பத்தி பார்ப்போம். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் ஸ்ட்ரெப்டோகினேஸ். ஸோ ஸ்ட்ரெப்டோகினேஸோட வேலை என்னது? ஃபங்க்ஷன்ஸ். கிளாட் பஸ்டர். எப்படி? வாட் இஸ் த மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன்? ஹவு இஸ் இட் பிரேக்கிங் த கிளாட்? ஸோ ஸ்ட்ரெப்டோகினேஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா, it is first of all streptokinase produced by யார்? By a hemolytic bacteria, for example streptococcus. Hemolytic bacteria அப்படின்னா என்னது? எப்படி? It releases a particular chemical called hemolysins. Okay, so streptokinase வந்து என்ன ஆகுதுன்னா, ஸோ இப்போ மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன் அதில் வந்து என்ன ஆகுது, பிளட் வெசல்ஸில் வந்து கிளாட். ஓகே, ஸோ blood traveling to and from the heartல வந்து கிளாட் இருக்கு. ஸோ அந்த இடத்துல வந்து we are using streptokinase. ஓகே, அடுத்து வந்து சைக்ளோஸ்போரினே. சைக்ளோஸ்போரினேயோட ஃபங்க்ஷன் என்னது? ஆக்ட்ஸ் as an immunosuppressant. ஸோ ஏதாவது கிராஃப்ட், ஸோ இப்போ டிரான்ஸ்பிளான்ட் நடந்திருக்கு, சம் நியூ ஆர்கன் ஹஸ் பீன் டிரான்ஸ்பிளான்டட் அப்படின்னா அந்த இடத்துல we have to use cyclosporin A. Why? To suppress the immune system. எப்படி சப்ரஸ் பண்ணுது? பை எந்த செல்ஸ் அஃபெக்ட் பண்ணுது சைக்ளோஸ்போரின்? இட் இஸ் அஃபெக்டிங் த இம்யூன் சிஸ்டம், ஓகே, பட் எந்த செல்ஸ் அஃபெக்ட் பண்ணுது? T lymphocytes. ஏன்னா கிராஃப்ட் ரிஜெக்ஷனுக்கு மெயினான ரீசனே யாரு? T lymphocytes தானே. ஸோ that is very important. And also cyclosporin A is also a narrow spectrum antifungal antibiotic. Okay, narrow spectrum antifungal antibiotic. So organ transplantation, bone marrow transplantation லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் cyclosporin A is primarily used, okay, to prevent the rejection of the bone marrow or organ. அடுத்து வந்து statins. Statins என்ன பண்ணுது? Helps in reducing the blood cholesterol levels. Okay, ஏன்? எப்படி? என்சைம் ஆக்ஷன்ல வந்து மெக்கானிசம் அண்ட் ஆக்ஷன்ல வந்து நம்ம காம்படிட்டிவ் இன்ஹிபிஷனை பத்தி படிச்சோம் இல்லையா? where certain molecules are binding to the enzyme, thereby என்ன பண்ணுது? inhibiting the binding of substrate to the enzyme, so it is reducing the activity of the enzyme இல்லையா? இந்த இடத்துல வந்து காம்படிட்டிவ் இன்ஹிபிஷன் நடக்குது. ஸோ ஸ்டாட்டின்ஸ் வந்து என்ன பண்ணுது? it is competitively inhibiting the enzyme in the liver responsible for cholesterol release, synthesis of cholesterol and increase in cholesterol in the blood. Okay, so competitive inhibition மூலியமா it is reducing cholesterol levels in the blood. And obviously source என்னது? yeast called Monascus purpuris. So very important. examples படிச்சு வச்சுக்கோங்க, ரொம்ப important. Okay, coming to sewage treatment. So primary, secondary and tertiary மூணு லெவல்ல இருக்கு. So சில இன்ட்ரோ பார்த்துக்கலாம். ஸோ சூவேஜில் வந்து வெறும் 0.1 to 0.5% இஸ் ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் வேஸ்ட். இட் இஸ் திஸ் ஸ்மால் பர்சன்டேஜ் விச் மேக்ஸ் த வாட்டர் அன்ஃபிட் ஃபார் மெனி யூசஸ். ஓகே, அதை தான் இப்போ நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ வேஸ்ட்ஸ் கேன் பி இன் த ஃபார்ம் ஆஃப் சாலிட்ஸ், கேன் பி இன் த ஃபார்ம் ஆஃப் கொலாய்டல்ஸ், கேன் பி இன் த ஃபார்ம் ஆஃப் டெப்ரி, கேன் பி இன் அயானிக் ஃபார்ம்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறையா டைப்ஸ் ஆஃப் வேஸ்ட் கேன் பி ப்ரெசென்ட். ஓகே, ஸோ சுவேஜ் ட்ரீட்மெண்ட்டில் வந்து 3 இருக்குது. ஸோ சுவேஜ் ட்ரீட்மெண்ட் வந்து எங்கே, வேர் ஆர் தே கேரிங் இட் அவுட்? இன் எஃப்ளூயன்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ், இடிபி, ஆர் சுவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ், எஸ்டிபிஸ். ஓகே, இந்த இடங்களில் தான் சுவேஜ் ட்ரீட்மெண்ட் நடக்குது. 3 லெவலில் நடக்குது. ஃபர்ஸ்ட் பிரைமரி ட்ரீட்மெண்ட்டில் என்ன ரிமூவ் பண்ணுறோம்? அஜெண்டா இஸ் டு ரிமூவ் த சாலிட்ஸ் அண்ட் த டெப்ரி. ஓகே, you have the sludge and then you have the effluent. The primary sludge and the primary, you have the sludge and then you have the effluent, the primary sludge and the primary effluent.
primary effluent என்ன பண்ணும், it will move on to the secondary treatment. The primary sludge வந்து it can either be discarded or used for any other purpose. Okay, secondary treatmentல வந்து இப்போ primary effluent வந்து secondary treatment குள்ள போயாச்சு. Secondary treatmentல வந்து what is the agenda? Type of impurities removed here are colloidal substances or the dissolved biodegradable wastes. Okay, இந்த ரெண்டு விஷயமும் வந்து ரிமூவ் பண்றோம் செகண்டரி ட்ரீட்மெண்ட்ல. ஸோ எப்படி பண்றோம், அண்ட் அதுக்கும் முன்னாடி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆர்கானிக் வேஸ்ட் வந்து ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா பிஓடி வந்து ஜாஸ்தியா இருக்குமா கம்மியா இருக்குமா? ஜாஸ்தியா இருக்கும். ஓகே, பயோகெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் will be more if there are high organic wastes in the water. So BOD ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா பேசிக்கலி there is higher pollution in the water அப்படின்னு அர்த்தம். நம்ம அஜெண்டா என்னது, பிஓடியை டிக்ரீஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, ஸோ ஆக்சிடேஷன் டேங்க்ஸ்ல வந்து இதை நம்ம வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. எஃப்ளூயண்ட்டை வந்து ஆக்சிடேஷன் டேங்க்ஸுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. வேர் இட் இஸ் பீயிங் அஜிடேட்டட், சுத்திக்கிட்டே இருக்கும், வேஸ்ட் வாட்டர் சுத்திக்கிட்டே இருக்கும், அதே நேரத்தில் ஆக்சிஜனும் சப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏன் ஆக்சிஜன் சப்ளை பண்றோம்னு இப்போ பார்க்க போறோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து இப்போ இந்த டேங்க்ல என்ன பண்ண போறோம்னா ஒரு ஸ்மால் இனாக்குலம் ஆஃப் ஏரோபிக் பாக்டீரியா வந்து கொடுக்க போறோம். ஓகே, இந்த வேஸ்ட் வாட்டர் ஸ்மால் இனாக்குலம் ஆஃப் ஏரோபிக் பாக்டீரியா. இப்போ புரியுதா ஏன் ஏரேஷன் தேவைன்னு? வை வி ஆர் சப்ளைங் ஆக்சிஜன் ஃபார் த பாக்டீரியா, ஃபார் த ஏரோபிக் பாக்டீரியா டு க்ரோ. ஏன் ஏரோபிக் பாக்டீரியா க்ரோ பண்ணணும்? ஏன்னா இந்த ஏரோபிக் பாக்டீரியா என்ன பண்ணும், உங்களோட ஆர்கானிக் வேஸ்ட் எல்லாம் வந்து டைஜஸ்ட் பண்ணும். ஸோ டைஜஸ்ட் பண்றப்ப என்ன ஆகுது, பிஓடியை வந்து டிக்ரீஸ் பண்ணுது. ஓகே, ஸோ ஏரேஷன் இஸ் அலோவிங் த growth ஆஃப் யூஸ்ஃபுல் ஏரோபிக் பாக்டீரியா. புரிஞ்சா ஏன் ஏரேஷன் தேவைன்னு? ஸோ இந்த ஏரோபிக் பாக்டீரியா வந்து ஃபர்ஸ்ட் இனாக்குலமா இருக்கும், அப்புறம் இட் வில் ஸ்டார்ட் க்ரோயிங் இன் நம்பர் அண்ட் இட் வில் பிகம் ஃப்ளாக்ஸ். ஓகே, லார்ஜ் ஆஃப்டர் இட் க்ரோஸ் இட் வில் பிகம் ஃப்ளாக்ஸ். ஃப்ளாக்ஸ் ஆர் நத்திங் பட் லார்ஜ் நம்பர் ஆஃப் ஏரோபிக் பாக்டீரியா which has grown. இது என்ன பண்ணுது, உங்களோட ஆர்கானிக் வேஸ்ட் எல்லாம் டைஜஸ்ட் பண்ணி உங்களோட பிஓடியை வந்து டிக்ரீஸ் பண்ணுது. பிஓடி ஆஃப் த எஃப்ளூயன்ட்டை வந்து டிக்ரீஸ் பண்ணுது. ஓகே, புரிஞ்சா என்ன இங்க நடக்குதுன்னு? இப்போ அடுத்து என்ன ஆகும்னா, இந்த பிஓடி வந்து ஒன்ஸ் ரெடியூஸ் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, இந்த ஃப்ளாக் இருக்கு இல்லையா, இந்த ஃப்ளாக்ஸ் விச் இஸ் ஏரோபிக் பாக்டீரியாவோட லார்ஜ் காலனிஸ், இந்த ஃப்ளாக்ஸை வந்து செட்டில் பண்ண வைப்பாங்க. ஃபர்ஸ்ட் செட்டில் பண்ண வைப்பாங்க கீழே. இட்ல அலோவ் டு செடிமெண்ட். இப்போ ஃப்ளாக்ஸ் எல்லாம் செடிமெண்ட் ஆயிடுச்சு. இப்போ எஃப்ளூயன்ட் இருக்கு, ஆர்கானிக் வேஸ்ட் எல்லாம் டைஜஸ்ட் பண்ணி ஆக்சிஜன்னா போயிருச்சு. ஓகே, அதே மாதிரி இன்னொரு விஷயம், ஆல்கே ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் வாட்டர் வந்து ஆல்கே இருக்கும். இந்த ஆல்கே ஆல்சோ ஹெல்ப்ஸ் இன் ப்ரொடியூசிங் ஆக்சிஜன். ஓகே, டு ஹெல்ப் த பாக்டீரியா க்ரோ. ஓகே, தட் இஸ் லைக் அ நேச்சுரல் மெத்தட். ஆல்கே வந்து அந்த சர்ஃபேஸ் ஆஃப் வாட்டர் இருக்கும்போது அது என்ன பண்ணுது, ஆக்சிஜன் ரிலீஸ் பண்ணுது இன்டு த வாட்டர். ஸோ பாக்டீரியா கேன் க்ரோ யூசிங் தட் ஆக்சிஜன். ஓகே, தட் இஸ் ஒன் மோர் திங். ஸோ இந்த ஃப்ளாக்ஸ் எல்லாம் வந்து செடிமெண்ட் ஆயாச்சு. இதுக்கு பேர் தான் ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜ் ஆர் பயோசாலிட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ பேசிக்கலி த ஃப்ளாக்ஸ் ஆர் நோன் ஆஸ் ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜ் ஒன்ஸ் தே செடிமெண்ட் டவுன். ஃப்ளாக்ஸ் வந்து அதோட வேலையை முடிச்சுட்டு செடிமெண்ட் ஆயிருச்சு கீழே. ஸோ செடிமெண்ட் ஆனதுக்கப்புறம் அது ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜ்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ இந்த எஃப்ளூயண்ட்டை வந்து நவ் இந்த எஃப்ளூயண்ட்டோட பிஓடி கம்மியாயிருச்சு, அதோட ஆர்கானிக் வேஸ்டும் கம்மியாயிருச்சு. இப்போ இந்த எஃப்ளூயண்ட்டை வந்து டெர்ஷரி ட்ரீட்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சிட்டோம். மிஞ்சினது என்னது, ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜ். இந்த ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜ் என்ன பண்ணுவோம், அன்ஏரோபிக் ஸ்லட்ஜ் டைஜஸ்டர்ஸ்குள்ள மாற்றி விட்டுருவோம், அங்கிட்டு கொண்டு போயிடும். அன்ஏரோபிக் ஸ்லட்ஜ் டைஜஸ்டர்ஸ்குள்ள இந்த ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜை கொண்டு போயிட்டோம். பேசிக்கலி த ஃப்ளாக்ஸ், த ஏரோபிக் பாக்டீரியா அண்ட் த ஃபங்கஸ் விச் இஸ் பிரசன்ட். அது அன்ஏரோபிக் ஸ்லட்ஜ் டைஜஸ்ட்ல அன்ஏரோபிக் பாக்டீரியா இருக்கும். இந்த அன்ஏரோபிக் பாக்டீரியா என்ன பண்ணும், இட் வில் டைஜஸ்ட் த ஃப்ளாக்ஸ், இட் வில் டைஜஸ்ட் த ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜ். டைஜஸ்ட் பண்ணி இட் வில் கிவ் யூ ப்ராடக்ட்ஸ் லைக் மீத்தேன், ஹைட்ரஜன் சல்ஃபைட் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு. பை தி வே, இந்த ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜ்ல இருந்து கொஞ்சத்தை எடுத்துப்பாங்க. ஏன், ஃபார் இனாக்குலம் ஃபார் த நெக்ஸ்ட் பேட்ச். மிச்ச ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜை அன்ஏரோபிக் ஸ்லட்ஜ் டைஜஸ்டர்ஸ்ல கொண்டு போய் வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ கதையை நாங்கள் முடிக்க போறோம் அந்த மாதிரி. ஓகே, அண்ட் ஸோ லிட்டில் பார்ட்டை வந்து இனாக்குலம் ஃபார் த நெக்ஸ்ட் பேட்சா எடுத்து வச்சு சைடில் வச்சுக்கிட்டு மற்றதெல்லாம் வந்து அன்ஏரோபிக் ஸ்லட்ஜ் டைஜஸ்டர்ஸ்ல வந்து கொண்டு போயிடுவாங்க. அங்கே அன்ஏரோபிக் பாக்டீரியா இந்த ஏரோபிக் பாக்டீரியாவை காலி பண்ணி உங்களுக்கு மீத்தேன், ஹைட்ரஜன் சல்ஃபைட், கார்பன் டை ஆக்சைடு இதெல்லாம் கொடுக்கும். ஓகே, which are biogases.
So a part of the activated sludge is now the inoculum for the next batch. And the effluent is electrons remove பண்ணுது இல்லையா so remove பண்ணி oxidation of wastewater நடக்குது. So the turbidity is being removed. Okay, புரிஞ்சிருச்சா? கிளியரா? ஸோ ஒரே கல்ல 2 மாங்காய் அடிச்ச மாதிரி வேஸ்ட் வாட்டரையும் ட்ரீட் பண்ணியாச்சு, பயோகேஸும் ப்ரொடியூஸ் பண்ணியாச்சு. ஓகே, இந்த ப்ராசஸ், இந்த ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ் செட்டப் பண்ணுறது, ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஒரு ஆர்கனைசேஷன் தேவை இல்லையா? ஸோ மெயின்லி இந்த sewage treatment plants வந்து எங்க தேவை? வேர் இஸ் இட் நெசசரி? தே ஆர் நெசசரி இன் highly polluted rivers, by the highly polluted rivers, especially industrial areas வந்து அதோட வேஸ்ட் ரிவர்ஸ்க்குள்ள என்ன சொல்ற ரிலீஸ் பண்றதுக்கு ஜஸ்ட் முன்னாடி these treatment plants need to be set up right in those locations இல்லையா? For example, your Ganga action plan, Yamuna action planலாம் வந்து has been set up to prevent pollution by the Ministry of Environment and Forests. Okay, so in the anaerobic sludge digesters la anaerobic bacteria use பண்றோம் இல்லையா to digest the aerobic bacteria, so or the digest the activated sludge. So those the anaerobic bacteria are known as methanogens. Yeah, because they are digesting to release methane along with other biogas like CO2 and etc. Production of biogas வந்து எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுது இப்போதான் டிஸ்கஸ் பண்ணோம். anaerobic bacteria வந்து டைஜஸ்ட் பண்ணுது, ஆர்கானிக் மேட்டர் டைஜஸ்ட் பண்ணும்போதோ இல்லை உங்களோட ஏரோபிக் பாக்டீரியா டைஜஸ்ட் பண்ணும்போது இட் இஸ் ரிலீசிங் பயோகேசஸ். இப்போ தான் பார்த்தோம் எப்படி இதாகுதுன்னு. ஸோ காமன் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் anaerobic bacteria which produces biogas are bacillus, cellulomonas, clostridium, eubacterium, etc. Okay, examples is very important in every category. Biogas composition is also very important. Biogas composition வந்து methane வந்து around 40 to 75% forms a major part, followed by carbon dioxide 25 to 55%, hydrogen sulfide. மற்ற எல்லாமே வந்து ரொம்ப ட்ரேஸ் அமௌண்ட்ஸில் இருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சிஜன், ஹைட்ரஜன், வாட்டர், அமோனியா, ஹைட்ரஜன் சல்ஃபைடு எல்லாம் ட்ரேஸ் அமௌண்ட்ஸ் இருக்கும். இந்த மேஜர் பிளேயர்ஸ் ஆஃப் த பயோகேஸஸ், மேஜர் காம்போசிஷன் ஆஃப் த பயோகேஸஸ் மீத்தேன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு. ஓகே, ஓகே, அடுத்து வந்து பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ். ஸோ பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ்னா என்னது? Instead of using chemical pesticides, we are using biological systems to regulate the growth of pests and other diseases, plant diseases. Okay, using biological methods, natural remedies. Okay, natural predation அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஒரு இன்செக்டை பெஸ்டிசைட் யூஸ் பண்ணி கொல்றதுக்கு பதிலாக அதோட ஒரு ப்ரெடேட்டரை யூஸ் பண்ணி நம்ம கொல்றோம். ஓகே, நேச்சுரல் ப்ரெடேஷன். ஸோ இதோட மெயின் ஒன் ஆஃப் த மெயின் அஜெண்டா என்னன்னா, இந்த இடத்துல வந்து த கோல் இஸ் நாட் டு எராடிகேட் த பெஸ்ட், இட் இஸ் டு கீப் தம் இன் கண்ட்ரோல் ஆர் கீப் தம் இன் செக். ஓகே, ஸோ எனக்கு வந்து இந்த பர்டிகுலர் ஸ்பீஷீஸ் தொல்லை கொடுக்குதுன்னா அந்த ஸ்பீஷீஸே நான் அழிச்சிட மாட்டேன், ஐ கீப் இட் இன் மேனேஜபிள் லெவல்ஸ். ஓகே, ஸோ தட் இஸ் த கோல். பயோபெஸ்டிசைட்ஸ்க்கு ஒரு சொல்யூஷனாக நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஏன் வந்து இந்த கோல் தேவை? எதுக்கு? why should we keep them in manageable levels and not eradicate them completely? ஏன்னா that particular organism or species might be playing in greater ecological role. ஏன்னா இப்போ அந்த ஸ்பீஷீஸை டிபெண்ட் பண்ணி நிறைய ஸ்பீஷீஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அதை டிபெண்ட் பண்ணி சில ப்ரெடேட்டர்ஸ் இருக்கும், சில பெஸ்ட்ஸ் இருக்கும். ஸோ நம்ம ஏற்கனவே வந்து பயோடைவர்சிட்டியில் படித்த மாதிரி ஒரு ஸ்பீஷீஸை வந்து நம்ம எராடிகேட் பண்ணுறோம்னா அதை டிபெண்ட் பண்ணி இருக்கிற ஸ்பீஷீஸும் எராடிகேட் will go extinct. For example, அதை டிபெண்ட் பண்ணி இருக்கிற predators ஆகட்டும், parasites ஆகட்டும், they'll all go extinct. இல்லையா? ஸோ அதனால தான் we shouldn't be eradicating any species, we should keep them in manageable levels.
அடுத்து வந்து biopesticides மூணு டைப்பா பிரிக்கலாம். Microbial, plant and biochemical based on the source of the biopesticide. So if the source is the microorganism like bacteria, it is microbial pesticide. Plant pesticide, if the source is chemicals really, that are produced by plants, then it is plant pesticides. Biochemical pesticides are naturally occurring substances, okay, which are controlling the pest by non-toxic mechanisms. Those are called biochemical pesticides. So first one, the BT பத்தி பார்ப்போம். BT பத்தி நம்ம Bacillus thuringiensis, ஸோ BT காட்டனை பற்றி நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, அதை பற்றி தான் அடுத்த சாப்டரில் பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து என்ன ஆகுது, டாக்ஸின் இஸ் பீங் ரிலீஸ்ட். அந்த டாக்ஸின் என்ன ஆகுது, இந்த கட் லார்வேயோட கட்டில் போய் இட் ரிலீஸ் டாக்ஸின், அண்ட் அந்த டாக்ஸின் என்ன பண்ணுது, இட் கிரியேட்ஸ் லைசிஸ் of the cells of the midgut epithelium, thereby causing the death of the organism. Okay. அடுத்து வந்து trichoderma. Trichoderma is used to fight against root pathogens. Okay, and also for seed treatment. So roots வந்து நிறைய pathogens வந்து affect பண்ணும், underground pathogens. So அதை control பண்றதுக்கு we using trichoderma. அடுத்து வந்து baculovirus. Baculovirus வந்து நம்ம என்ன பண்றோம், baculoviruses are very target specific இல்லையா. நம்ம வந்து பிரின்சிபல்ஸ், பயோடெக்னாலஜி பிரின்சிபல்ஸ்லையும் baculoviruses வெக்டர்ஸா யூஸ் பண்றோம் இல்லையா. ஏன், பிகாஸ் they are very specific. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம இந்த வைரஸை யூஸ் பண்ணி நம்ம நேரோ ஸ்பெக்ட்ரம்னா என்னது, they are very species specific. எனக்கு வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்பீஷீஸ் தான் தொல்லையா இருக்குன்னா அதுக்கேற்ற baculovirus நான் யூஸ் பண்ணலாம். ஏன்னா பிகாஸ் இட் இஸ் வெரி ஸ்பெசிஃபிக், அது அந்த ஸ்பீஷீஸை மட்டும்தான் அஃபெக்ட் பண்ணும் அந்த baculovirus, வேற எதையும் வந்து அஃபெக்ட் பண்ணாது. ஓகே. ஸோ baculoviruses play a very important role in IPM, integrated pest management. Integrated pest managementனா என்னது, it is a sustainable approach. ஸோ integrated pest managementல வந்து என்னது, அதோட அஜெண்டா என்னன்னா is to first, ஸோ அதில் வந்து நிறைய பிரின்சிபல்ஸ் இருக்கு. some of the what are the principles, ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு என்ன ப்ராப்ளம் காஸ் ஆகுது, எனக்கு ப்ராப்ளம் காஸ் பண்ற பெஸ்ட் இது, அதை ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கு ஸ்பெசிஃபிக்கான ஒரு மெக்கானிசம் நான் டெவலப் பண்ணணும் in such a way that no other species is being affected. Okay, so that is integrated pest management. And at the same time எனக்கு தொல்லை கொடுக்குற பெஸ்டே நான் வந்து எராடிகேட் பண்ண போறல, I'm keeping it in manageable levels. Okay, so these are certain goals of the IPM. அதுக்கு certain tools இருக்கு. ஸோ ஐபிஎம்னா என்னன்னு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சுல. ஸோ அண்ட் இன்னொரு விஷயம், நேச்சுரல் இன்செக்டிசைட்ஸை பற்றி படிப்போம். ஸோ நேச்சுரல் இன்செக்டிசைட்ஸ்னா என்னது, நேச்சுரல் இன்செக்டிசைட்ஸ் எப்படி இருக்கும், தே ஆர் வெரி ஹைலி ஸ்பெசிஃபிக். பேக்குலோவைரஸ் மாதிரி தேர் அகெயின் வெரி ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். ஹையர் லைஃப் ஃபார்ம்ஸுக்கு தே ஆர் நான் டாக்ஸிக். இங்கே ஹையர் லைஃப் ஃபார்ம்ஸ் என்ன சொல்கிறாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஹியூமன்ஸ்க்கு வந்து இட் இஸ் நான் டாக்ஸிக். ஓகே, பட் இட் இஸ் எஃபெக்டிவ் அகேன்ஸ்ட் த பேத்தஜன் ஆர் த பர்டிகுலர் ஸ்பெசிஃபிக் ஸ்பீஷீஸ் ஆஃப் த பெஸ்ட். ஸோ அதுலேயே வந்து யூ ஹேவ் நிக்கோட்டின், pyrethrin, furicide, neem. So these are all very specific plant natural insecticides. Okay. By the way, Trichoderma viridae அப்படினு ஒரு பர்టిక్యులர் சாயில் ஃபங்கஸ் இருக்கு. இது வந்து விரிடின் அப்படின்ற ஒரு ஆன்டிபயோட்டிக்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகே, விரிடின் வந்து எப்படி இருக்கும், இட் இஸ் நாட் அன் ஆன்டி பாக்டீரியல், இட் இஸ் ஆன்டி ஃபங்கல் ஆன்டிபயோட்டிக். ஓகே, விரிடின் இஸ் ஆன்டி ஃபங்கல், நாட் ஆன்டி பாக்டீரியல். ஓகே, so viridin coming from the fungus Trichoderma viridae is effective against fungi. Okay, it is anti-fungal. IPM பார்த்தாச்சு. அடுத்து வந்து ஃபர்டிலைசர்ஸ். ஃபர்டிலைசர்ஸ்ல வந்து தி அஜெண்டா ஆஃப் ஃபர்டிலைசர்ஸ் வந்து நிறையா இருக்கும். ஸோ ஒன் ஆஃப் த மெயின் அஜெண்டா இஸ் நைட்ரஜன் குவாலிட்டி, நியூட்ரியன் குவாலிட்டி ஆஃப் த சாயிலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு we are using fertilizers இல்லையா. இப்போ நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி different types of soil have different soil composition, different nutrient composition. Black soil, alluvial soil, these are all very suitable for growth of crops. அதே மாதிரி இன்னும் சில சாயிலில் வந்து இட் இஸ் நாட் தட் சூட்டபிள். ஸோ நம்மளுக்கு வந்து கல்டிவேஷன் பண்ணுறப்போ எல்லா சாயிலுமே வந்து இட் won't be rich in with all the nutrients. Okay, sometimes we'll have to provide the nutrients artificially. ஸோ அந்த இடத்துல வந்து fertilizers come into play. ஸோ fertilizers என்ன பண்ணுது, மெயின் அஜெண்டா இஸ் டு இன்க்ரீஸ் த நியூட்ரியன்ட் குவாலிட்டி ஆஃப் த சாயில். சாயில் நம்ம வீடை சுத்தமாக வச்சுக்கிட்டு, வீடை வந்து கரெக்டாக வச்சுக்கிட்டா தானே அதில் வந்து ஆளுக்கு வந்து வாழ முடியும். வீடை வந்து சுத்தம் பண்ணுறது தான் வந்து பயோ ஃபர்டிலைசரோட வேலை. பயோ பெஸ்டிசைட்ஸ் என்ன பண்ணும்,
வீடை டேமேஜ் பண்ண ட்ரை பண்ற சுத்தி இருக்கிற ஆர்கானிசம்ஸை வந்து கொன்றும். ஓகே, ப்ரொடெக்ஷன் அண்ட் பயோ ஃபர்டிலைசர் வந்து வீடை சுத்தமாக வச்சுக்கும். ஓகே, சுத்தமாக வச்சுக்கிட்டு சாப்பாடு கொடுக்கறது அதெல்லாம். ஓகே, பயோ ஃபர்டிலைசர்ஸ்ல நியூட்ரியன்ட் குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்றோம். மெயின் சோர்ஸ் ஆஃப் பயோ ஃபர்டிலைசர்ஸ் என்னென்ன? ஃபங்கை, பாக்டீரியா அண்ட் சைனோபாக்டீரியா. ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள்ஸை பற்றி பார்க்க போகிறோம். பாக்டீரியாலேயே வந்து யூ ஹேவ் ஃப்ரீ லிவிங் நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியா. ஓகே, ஃப்ரீ லிவிங் அண்ட் சிம்பயாட்டிக் ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? ஓகே, ஃப்ரீ லிவிங்னா இட் இஸ் செல்ஃப் சஃபிஷியன்ட், இட் இஸ் நாட் டிபெண்டன்ட் ஆன் எனி அதர் ஆர்கனிசம். அது வந்து ஃப்ரீ லிவிங். ஸோ ஃப்ரீ லிவிங் நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியானா ஃப்ரீ லிவிங்காக இருக்குது, அதே நேரத்தில் நைட்ரஜனை வந்து சாயிலில் ஃபிக்ஸ் பண்ணுது. ஸோ சாயிலில் வந்து நைட்ரஜன் கண்டென்ட் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? இந்த பாக்டீரியாவை க்ரோ பண்ணுவீங்க சாயில். ஓகே, ஸோ அதுக்கு என்ன காமன் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் நைட்ரஜன் ஃபிக்ஸிங் ஃப்ரீ லிவிங் நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியா ஆர் அசிடோபாக்டர், பேசிலஸ், கிளாஸ்ட்ரிடியம் இதெல்லாம். ஓகே, அடுத்து வந்து ஃப்ரீ லிவிங் நைட்ரஜன் ஃபிக்ஸிங் சைனோபாக்டீரியா. ஸோ இந்த இடத்துல எக்ஸாம்பிள்ஸ் என்னது? ஆலோசிரா, டாலிபாத்ரிக்ஸ், டிகோனெமா இதெல்லாம். ஓகே, அடுத்து வந்து சிம்பயாட்டிக் நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியா. ஸோ சிம்பயாட்டிக் நைட்ரஜன் ஃபிக்ஸிங் N2 ஃபிக்ஸிங் பாக்டீரியா வந்து எப்படி இருக்கும்? இட் இஸ் இன் அசோசியேஷன் வித் என்னது? இட் இஸ் இன் அசோசியேஷன் வித் வாட்? The bacteria is in association with what? The root. The legume roots oda it is in symbiotic association. So என்ன பண்ணுது? It helps in fixing N2 nitrogen fixing. In return and the roots என்ன provide பண்ணுது? Food. Okay. Examples வந்து Rhizobium leguminosarum, Rhizobium lupini எல்லா Rhizobium family members. அடுத்து வந்து சிம்பியாட்டிக் நைட்ரஜன் ஃபிக்ஸிங் சைனோபாக்டீரியா. அதே இது இப்போ சைனோபாக்டீரியா. ஓகே, நவ் இட் இஸ் திஸ் சைனோபாக்டீரியா N2 ஃபிக்ஸிங் சைனோபாக்டீரியா இஸ் இன் அசோசியேஷன் வித் த பிளான்ட். ஓகே, இன்னொரு கடைசியாக வந்து ஃபங்கல் சிம்பியாசிஸ் வித் ரூட்ஸ்ல வந்து மைக்கோரைசா அப்படின்னு ஒன்று இருக்கு. மைக்கோரைசா என்னது? ஃபங்கல் ரூட்ஸ், ஃபங்கஸ் கண்டெய்னிங் ரூட்ஸ். ஓகே, ஸோ த சிம்பியாட்டிக் அசோசியேஷன் பிட்வீன் ஃபங்கை அண்ட் த ரூட் சிஸ்டம் இன் ஹையர் பிளான்ஸ், அதான் மைக்கோரைசா அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்ம வந்து பிளான்ட் கிங்டம்லையும் படித்தோம் இல்லையா? ஸோ இந்த மைக்கோரைசால இந்த ஃபங்கல் சிம்பியாட்டோட வேலை என்னது? டு அப்சார்ப் பாஸ்பரஸ் ஃப்ரம் த சாயில் அண்ட் பாசிங் இட் டு த பிளான்ட். ஓகே, பாஸ்பரஸ் மட்டும் இல்லை, certain more chemical, certain more nutrients are also there. Nutrient uptakeலையும் ஹெல்ப் பண்ணும், நாட் ஜஸ்ட் பாஸ்பரஸ். பிளான்ட் in return பிளான்ட் என்ன பண்ணும்? ஸோ பிளான்ட் வந்து ஃபுட் அண்ட் எவ்ரி திங் ப்ரொவைட் பண்ணுது ஃபங்கஸ்க்கு இன் ரிட்டர்ன், ஃபுட் அண்ட் ஷெல்டர். ஸோ இந்த மைக்கோரைசா ஒரு ஃபங்கல் சிம்பியாசிஸ் இருக்கிற பிளான்ட்ஸுக்கு வந்து என்ன அட்வான்டேஜ் கம்பேர்ட் டு தி அதர் பிளான்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீஸ் அசோசியேஷன்ஸ் வில் ஹெல்ப் த பிளான்ட் இன் பிகமிங் மோர் ரெசிஸ்டன்ட் டு ரூட் பார்ன் பேத்தஜன்ஸ். ரூட் பார்ன் பேத்தஜன்ஸ்ல இருந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்குது. ஓகே, நம்பர் ஒன், it is increase in plant growth and development because the nutrient uptake is more. Okay, number 2. Number 3 வந்து tolerance to drought and salinity இதெல்லாம் வந்து increase ஆகும். Okay, இந்த சாப்டர்ல வேற எதுவும் டவுட்ஸ் இருக்கா? இது sewage treatment புரிஞ்சுச்சா க்ளீனா? அதுல எதுவும் இது இல்லையே, டவுட்ஸ் இல்லையே? sewage treatment is important neat point of view. Okay, sewage treatment and then the different types of uses of microbes in household and industrial processes. Enzymes are also very important. Okay, முக்கியமான enzymes and bioactive agents. ஆன்லைன்ல எதுவும் டவுட் இருக்கா இந்த சாப்டர்ல? எதுவும் டவுட் இருக்கா ஆன்லைன்ல? இந்த சாப்டரோட வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா you will expect anywhere from 1 to 2 questions less weightage. There is a chance that they might not ask from this chapter also, but 1 to 2 questions. Okay, weightage கொஞ்சம் கம்மி தான்.
10-15 minutes வேஸ்ட் பண்ணுங்க.
ஓகே, பயோடெக்னாலஜி அப்ளிகேஷன் பார்த்துருமா சாப்டர்? ஓகே, ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜியை பற்றி நம்ம போன சாப்டரில் படித்தோம். ஓகே, ஸோ டிஃப்ரெண்ட் ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இந்த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜியில் ஸ்டார்டிங் ஃப்ரம் தி ஐசோலேஷன் ஆஃப் செல் ஆரம்பித்து கடைசியாக டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸிங்கில் வந்து முடிக்கிறோம். ஓகே, அந்த ஹோல் சைக்கிள் ஆஃப் இவெண்ட்ஸ் வந்து நம்ம க்ளீனாக ஒரு வாட்டி டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இதனால வந்து நம்ம நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது இந்த டெக்னாலஜினால. ஸோ என்னென்னு ஒன்று அப்படி போகும். ஸோ பயோடெக்னாலஜியோட அப்ளிகேஷன் வந்து மேஜராக 3 ஃபீல்டில் வந்து ப்ரிவேல் ஆகும். ஒன் இஸ் த பிளான்ட் சயின்ஸ், அனிமல் சயின்ஸ் அண்ட் த மெடிக்கல் சயின்ஸ். ஓகே, மெடிசனில் எப்படி ஹெல்ப் ஆகுது. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் அக்ரிகல்ச்சர், அப்ளிகேஷன்ஸ் இன் அக்ரிகல்ச்சர்லேருந்து ஆரம்பிப்போம். ஓகே, ஸோ போஸ்ட் ஃப்ரீடம், நம்ம போஸ்ட் ஃப்ரீடம் வந்து ஆர் கண்ட்ரி ஃபேஸ் லாட் ஆஃப் ஃபுட் கிரைசிஸ், ஃபுட் ஷார்ட்டேஜ். அந்த டைமில் வந்து MS சுவாமிநாதன், ஆல்சோ known as the father of green revolution, என்ன பண்ணார்? ஹீ brought about the green revolution. இந்த ப்ராசஸில் வந்து they multiplied the supply of food. எப்படி? By getting in high yielding varieties of wheat. ஓகே, ஸோ ஹை yielding varieties of wheat வந்து கொண்டு வந்தார் மார்க்கெட்டுக்குள்ளே. இதனால ஃபுட் சப்ளை வந்து ட்ரிபிள் பண்ணார். ஓகே, அதே நேரத்தில் வந்து அந்த டைமில் வந்து உங்களுக்கு இந்த ஆக்ரோ கெமிக்கல்ஸ், பெஸ்டிசைட்ஸ் எல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு. ஸோ த ஃபார்மர்ஸ் couldn't afford them to increase the yield. ஸோ இன்ஸ்டெட் அவங்க இந்த மாதிரி சீட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால they could increase the yield of their food production. ஓகே, ஸோ traditional breeding techniques or traditional hybridization techniques cannot keep up to the supply. I mean, cannot keep up to the demand of the food. Okay, so அதனால இன்ஸ்டெட் நம்ம எதுக்கு ஸ்விட்ச் பண்ணியிருக்கோம்? டிஷ்யூ கல்ச்சர் அண்ட் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் பக்கம் we are shifting our focus. ஏன்? பிகாஸ் they help in keeping up to the demand of the market. ஓகே, எப்படி அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டிஷ்யூ கல்ச்சரை பற்றி பார்ப்போம். டிஷ்யூ கல்ச்சர்னா என்னது? நம்ம வந்து ஒரு பிளான்ட் வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு சீடு கொடுக்கும். சீடை விதைச்சு திருப்பி அடுத்த சீசன் அது வளர்கிறதுக்குலாம் ரொம்ப டைம் கன்சூமிங்கான ஒரு ப்ராசஸ். இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டிஷ்யூ கல்ச்சரில் பார்ட் ஆஃப் த பிளான்ட்டை வந்து எடுத்து அதை நம்ம கல்ச்சர் பண்ண போகிறோம். சி, பிளான்ட்ஸ் ஹேவ் திஸ் யூனிக் ப்ராப்பர்ட்டி வேர் எனி பார்ட் ஆஃப் த பிளான்ட்டை நீங்கள் எடுத்து நீங்கள் அதை வந்து என்ன சொல்கிறது, யூ கேன் கல்டிவேட் இட். ஓகே, ஸோ தட் பார்ட் ஆஃப் த பிளான்ட் பிகம்ஸ் த எக்ஸ்பிளான்ட் and the newly produced plant becomes a soma clone of the original plant. Okay, and this potency of cells to grow from any part of the plant body is known as totipotency. Okay, cellular totipotency. So in vitro நம்ம வந்து வளர்க்குறோம் இந்த plants, the soma clones. Okay, so இதான் வந்து tissue culture. ஸோ இந்த டிஷ்யூ கல்ச்சரோட அப்ளிகேஷன்ஸ் என்னது? ஃபர்ஸ்ட் மைக்ரோ ப்ரொபகேஷன். ஸோ இப்போ ஃபுட் கிராப்ஸ் லைக் டொமேட்டோ, பனானா, ஆப்பிள் இதெல்லாம் வந்து கமர்ஷியல் ஸ்கேலில் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணும், லார்ஜ் குவான்டிட்டிஸில் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணும்னா, டிமாண்டை நம்ம ரீச் பண்ணணும்னா we can use this tissue culture to propagate large quantity of crops. ஓகே, அது மைக்ரோ ப்ரொபகேஷன். அடுத்து வந்து ரிகவரி ஆஃப் ஹெல்த்தி பிளான்ஸ் ஃப்ரம் யோர் டிசீஸ் பிளான்ஸ். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பிளான்ட் வந்து டிசீஸ்ட் ஆயிருச்சுன்னா அந்த பிளான்ட்டோட மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் இருக்குல்ல, மெரிஸ்டம் ரீஜன், அந்த ரீஜன் won't be affected. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த ரீஜனை கட் பண்ணி அதை எக்ஸ்பிளான்ட்டாக நம்ம யூஸ் பண்ணி புதுசாக ஒரு பிளான்ட் வளர்த்தோம்னா அந்த பிளான்ட் will be disease free. ஸோ we can recover healthy plants from the diseased plants. ஓகே, அடுத்து வந்து சொமேட்டிக் ஹைபிரிடைசேஷன். ஸோ புரோட்டோபிளாசம்ஸை ஃபியூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஐசோலேட்டட் செல்ஸோட செல் வாலை வந்து ஃபர்ஸ்ட் டைஜஸ்ட் பண்ணிடணும். செல் வால்ஸ் இப்போ 2 செல் இருக்கு, அதோட செல் வால்ஸை டைஜஸ்ட் பண்ணி அந்த புரோட்டோபிளாசம்ஸை ஃபியூஸ் பண்ணுறோம். யார் ஃபியூசிங் த புரோட்டோபிளாசம்ஸ் டு கிரியேட் அ ஹைபிரிட் மாலிக்யூல், அ சொமேட்டிக் ஹைபிரிட் மாலிக்யூல். ஓகே,
ஸோ இந்த ப்ராசஸ் பேர் சொமேட்டிக் ஹைப்ரிடைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பர்டிகுலர் கிராப்புக்கும் இன்னொரு கிராப்புக்கும் சம் பர்டிகுலர் டிசைர்டு கேரக்டர்ஸ் இருக்கும். ஸோ இந்த 2 டிசைர்டு கேரக்டர்ஸும் ஒரே கிராப்ல இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அந்த 2 கிராப்ஸோட செல்ஸ் எடுத்து அதோட செல் வாலை டைஜஸ்ட் பண்ணி அதோட புரோட்டோபிளாசம்ஸை ஃபியூஸ் பண்ணுவோம். ஓகே, டு கிரியேட் அ சொமேட்டிக் ஹைப்ரிட். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட பொமேட்டோ, it is a result of fusion of protoplasms of tomato and potato. Okay, இந்த மாதிரி GMOs பத்தி தெரியல, genetically modified organisms. Okay, so some genetic modification has been undergone. Okay, so GMOs ஓட advantage என்னது? It increases the yield of the food products. Okay, ஏன்னா நம்ம recombinant DNA டெக்னாலஜி மூலமா ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை வந்து நம்ம உள்ள செலுத்துறோம் இல்லையா? செலுத்துறதுனால it could be the gene of interest could be contributing to any particular character. For example, increase in yield, increase in resistance to various things, salinity, drought, diseases, pests, இந்த மாதிரி நிறைய டிஃபென்ஸ் மெக்கானிசம், ஸோ இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ், ஃபேவரபிள் கேரக்டர்ஸை வந்து கொடுக்க முடியும் ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னால. இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகே, ஸோ சில காமனான எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஜிஎம்ஓஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது பிடி காட்டனை பற்றி. இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். ஸோ பிடி காட்டனில் வந்து என்ன ஆகுது, ஒரு பர்டிகுலர் பிடினா என்னது, பேசிலஸ் துரெஞ்சியன்சிஸ். ஸோ பேசிலஸ் துரெஞ்சியன்சிஸ் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரெயின் ஆஃப் பாக்டீரியாவில் என்ன ஆகுது, இட் ப்ரொடியூசஸ் சர்டன் ப்ரோட்டீன்ஸ் கால். ஸோ அந்த ப்ரோட்டீனுக்கு ரெஸ்பான்சிபிளான பார்ட் வந்து கிரைஜீன். The crygene present in the Bacillus thuringiensis is responsible for the production of a protein called BT toxin. The BT toxin enna pannum, it goes and goes into the midgut cells of the insect, and then it creates lysis in the midgut cells of the insect. See, adu vandu inactive ah irukum. Bacillus thuringiensis la inactive ah irukum. Once it reaches the midgut and the pH vandu alkaline agumbodhu, it becomes active toxin. So active aanadukku appuram enna agum, creates lysis or pores in the midgut epithelial cell. Okay, அப்ப என்ன ஆகும், லைசிஸ் நடக்குது, அதுக்கப்புறம் இந்த செல் டெத். ஓகே, இந்த இன்செக்ட் வந்து செத்துருது. inactive toxin to active toxin. So the gene responsible for the production of this protein, ரெண்டு ஜீன் இருக்கு, cry1AB and cry1AC and cry2AB. So cry1AB வந்து என்ன ஆகுது, cry1AB இந்த ஒரு type of gene is specific for a particular insect. It is specific for particular insects. So cotton borer அந்த இடத்துல வந்து இருக்கிற டிசீசஸ், அந்த இடத்துல இருக்கிற இன்செக்ட்ஸ்க்கு ஸ்பெசிஃபிக்கான டாக்ஸின்ஸ் ஆர் ப்ரொடியூஸ் பை cry1AB. காட்டன் பால்வர்ம்க்கு ஸ்பெசிஃபிக்கான ப்ரோட்டீன் டாக்ஸின்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்றது cry1AC and cry2AB. ஓகே, ஸோ கிளியரா இருங்க. ஸோ இட் இஸ் ஆக்டிங் ஆஸ் அ நேச்சுரல் பயோபெஸ்டிசைட். ஓகே, அடுத்து கோல்டன் ரைஸ். ஸோ கோல்டன் ரைஸ்ல வந்து கோல்டன் ரைஸ்ல நம்மளோட அஜெண்டா என்ன, டு இன்க்ரீஸ் த அயன் கண்டென்ட் இன் த ரைஸ். ஓகே, we are increasing the iron content in the rice. எப்படி? by producing precursors of beta carotene. ஓகே, ஸோ பீட்டா கேரட்டினோட ப்ரீகர்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால, பீட்டா கேரட்டின் என்னது, ப்ரோவிட்டமின் ஏ. ஸோ இதை சிந்தசைஸ் பண்ணுறதுனால we are increasing iron content in the rice. ஓகே, ஸோ பீட்டா கேரட்டின் வந்து என்ன பண்ணணும்னா, ஸோ ஏன் வந்து எப்படி பீட்டா கேரட்டின் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஸோ ப்ரீகர்சர்ஸ் ஆஃப் பீட்டா கேரட்டின் நம்ம சிந்தசைஸ் பண்ணும்போது அது என்ன பண்ணும், இட் வில் கன்வெர்ட் ரெட்டினால் அண்ட் சப்சிக்வெண்ட்லி டு ரெட்டினால். ரெட்டினால் ப்ரொடியூஸ் பண்ணுது. ரெட்டினால் என்னது, இட் இஸ் விட்டமின் ஏ. ஸோ ரெட்டினால் ப்ரொடக்ஷன் நடக்கும் போது என்ன ஆகுது, your rice will become rich in iron content. Okay, so சில மாடிஃபிகேஷன்ஸ்னால we are producing precursors of beta carotene. beta carotene என்ன பண்ணுது, ரெட்டினால் ப்ரொடியூஸ் பண்ணுது. ரெட்டினால் is basically vitamin A. beta carotene is provitamin A, அதாவது முந்தின வருஷன். ரெட்டினால் அதாவது விட்டமின் ஏ கிரியேட் பண்ணுது. இது என்னது, it is also increase in the iron content. Okay, ஓகே, அடுத்து வந்து பெஸ்ட் ரெசிஸ்டன்ட் பிளான்ஸோட நம்ம ஃபர்ஸ்ட் வந்து RNAi வந்து பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். RNAiனா என்னது, RNA இன்டர்ஃபரன்ஸ். ஓகே, ஸோ இப்போ ஒரு பர்டிகுலர் பெஸ்ட் இருக்கு. ஓகே, அந்த பெஸ்ட் வந்து ஒரு பிளான்ட்டை வந்து எஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா RNA மூலியமா
இப்போ நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். ஆர்என்ஏ வந்து ஜெனடிக் மெட்டீரியலா இருக்கும். வைரஸ்க்கு வந்து யூசுவலி ஆர்என்ஏ வந்து சிங்கிள் ஸ்ட்ராண்ட் ஆர்என்ஏ வந்து வில் பி த ஜெனடிக் மெட்டீரியல். ஸோ அது என்ன பண்ணும்? ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் மூலியமா டிஎன்ஏ சிந்தசைஸ் பண்ணுமா? அந்த ப்ராசஸ வந்து நம்ம ஸ்டாப் பண்ணணும் இல்லையா? ஸோ அந்த ப்ராசஸ் எப்படி ஸ்டாப் பண்றது? பை ஆர்என்ஏ இன்டர்ஃபெரன்ஸ். இப்போ என்ன பண்றோம்? ஸோ இப்போ நீமட்டோட் கால்ட் மெலிடோகைன் இன்காக்னிஷியா அப்படின்னு ஒரு நீமட்டோட் இருக்கு. தட் இஸ் த பெஸ்ட் ஹியர். அது எந்த பிளான்ட் எஃபெக்ட் பண்ணுது? டொபாக்கோ பிளான்ட்ஸோட ரூட்ஸை வந்து எஃபெக்ட் பண்ணுது. ஓகே. ஸோ இது எப்படி ஸ்டாப் பண்றது? த்ரூ ஆர்என்ஏ. நம்ம என்ன பண்றோம்னா ஃபர்ஸ்ட் we are silencing the specific mRNA of the nematode. எப்படி அதை சைலன்ஸ் பண்றது? பை ஸோ என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் ஒரு காம்ப்ளிமெண்டரி ஆர்என்ஏ மாலிக்யூலை வந்து நம்ம சிந்தசைஸ் பண்றோம் டியூ டு சம் ஜெனடிக் மாடிஃபிகேஷன். we are doing some genetic modification and then we introducing the genetically modified cells into the plant. So the plant is genetically modified. So இப்போ என்ன பண்ணோம்னா இந்த cells will produce a complementary RNA molecule. ஓகே, இந்த பிளான்ட் வந்து ஒரு காம்ப்ளிமெண்டரி ஆர்என்ஏ மாலிக்யூல் ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த காம்ப்ளிமெண்டரி ஆர்என்ஏ மாலிக்யூல் என்ன பண்ணும்? இட் கோ அண்ட் பைண்ட் டு த எம்ஆர்என்ஏ. ஸோ எம்ஆர்என்ஏயோட சிங்கிள் ஸ்ட்ராண்ட் எம்ஆர்என்ஏயோட காம்ப்ளிமெண்டரி ஆர்என்ஏ மாலிக்யூல் போய் பைண்ட் ஆகும்போது என்ன ஆகும்? டிரான்ஸ்லேஷன் ப்ரிவென்ட் ஆயிரும். ஏன் டிரான்ஸ்லேஷன் நடக்கணும்னா இட் ஷுட் பி சிங்கிள் ஸ்டாண்டர்ட் எம்ஆர்என்ஏ மாலிக்யூல் இல்லையா? ஸோ அது டபுள் ஸ்டாண்டர்ட் ஆயிடுச்சு, டபுள் டிஎஸ்ஆர்என்ஏ ஆயிடுச்சுன்னா இட் இஸ் no translation. So it has prevented the translation from happening. Okay. So this is the one mechanism. So this is known as silencing of the specific mRNA due to the complementary dsRNA molecule. So இதனால என்ன ஆகுது? We are preventing translation of the mRNA. This is known as silencing. So இப்போ இந்த வைரஸ்னால it cannot express itself in the host. Okay, now it cannot express itself in the host. அடுத்து வந்து மெடிசனில் பயோடெக்னாலஜியோட அப்ளிகேஷன்ஸ் பார்ப்போம். அக்ரிகல்ச்சரில் பார்த்தாச்சு. மெடிசனில் ஃபர்ஸ்ட் வந்து இன்சுலின் ப்ரொடக்ஷன், ஜெனடிக்கலி இன்ஜினியர்ட் இன்சுலின். ஃபர்ஸ்ட் முன்னாடி வந்து இன்சுலின் வந்து எங்கேருந்து எடுத்தோம்? பான்க்ரியாஸ் ஆஃப் ஸ்லாட்டர்ட் கேட்ல் அண்ட் பிக்ஸ். இது என்ன பண்ணுதுன்னா நிறைய அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸை ட்ரிகர் பண்ணுச்சு. ஹேட் மெனி சைட் எஃபெக்ட்ஸ் விச் இஸ் நாட் ஆப்டிமல், இட் வாஸ் நாட் ஃபேவரபிள். ஸோ என்ன பண்ணோம்? ஜெனட்டிக்லி வி இன்ஜினியர்ட் இன்சுலின். எப்படி? ஸோ இன்சுலினோட ஸ்ட்ரக்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் அன் ஆல்ஃபா செயின் அண்ட் பீட்டா செயின் போத் ஜாயின் டுகெதர் பை டைசல்ஃபைட் பிரிட்ஜஸ். ஓகே, ஸோ இதை வந்து ஆர்டிஃபிஷியலி நம்ம சிந்தசைஸ் பண்ணணும். ஸோ மெச்சூர் இன்சுலின் அண்ட் இம்மெச்சூர் இன்சுலின் ஒன்று இருக்கு. ஓகே, ஸோ இம்மெச்சூர் இன்சுலின்ல வந்து அடிஷ்னலாக ஒரு சி பெப்டைட் செயின் ஒன்று இருக்கும். அது மெச்சுரேஷன் ப்ராசஸ்ல இட் லூஸ் தட் அண்ட் இட் வில் பிகம் ஒன்லி 2 chains. ஸோ மெச்சூர் insulin will have only A chain and B chain joined together by disulfide bridges. Okay, so during maturation the C peptide is removed. Okay, so நம்ம எப்படி இதை வந்து ஆர்டிஃபிஷியலி ப்ரொடியூஸ் பண்ண போறோம் அப்படின்னா 1983ல எலி லில்லி, அதாவது ஒரு அமெரிக்கன் கம்பெனி, தே ட்ரை டு சிந்தசைஸ் ஆர்டிஃபிஷியல் இன்சுலின். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க? 2 டிஎன்ஏ சீக்வன்சஸ் விச் ரிசம்பிள்ட் த A and B chains of insulin. ஸோ அந்த 2 சீக்வன்சஸை எடுத்துக்கிட்டாங்க. இந்த 2 சீக்வன்சஸை என்ன பண்ணாங்க? பிளாஸ்மிடுக்குள்ள இன்ட்ரடியூஸ் பண்ணி, ஸோ தீஸ் ஆர் யோர் என்ன சொல்றது, தீஸ் சீக்வன்சஸ் ஆர் யோர் ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகே, ஸோ என்ன பண்ணாங்க? ஒரு பியூசி வெக்டருக்குள்ள போட்டாங்க. வெக்டருக்குள்ள போட்டு ஈக்குவலை, பியூசி வெக்டர் என்னது? ஈக்குவலையோட பிளாஸ்மிட் பியூசி அப்படின்னா ஈக்குவலையோட வெக்டர். ஸோ அதை இது பண்ணி அந்த வெக்டருக்குள்ள ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், இந்த ஏ அண்ட் பி சீக்வன்சஸ் வந்து அந்த ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை அதை யூஸ் பண்ணி வெக்டருக்குள்ள லைகேட் பண்ணி ஹோஸ்டுக்குள்ள போட்டாங்க. ஸோ இது என்ன, இந்த ஹோஸ்ட் என்ன சிந்தசைஸ் பண்ணுச்சு? இந்த ஹோஸ்ட் வந்து அந்த ஏ அண்ட் பி செயின்ஸ் ஆஃப் த இன்சுலினை வந்து சிந்தசைஸ் பண்ணுச்சு. ஸோ ஒன்ஸ் இந்த ஏ அண்ட் பி செயின்ஸை வந்து சிந்தசைஸ் பண்ணோன்னா அதை ஃபர்ஸ்ட் அது வந்து செப்பரேட்டா ஏ செயின் பி செயின் வந்து செப்பரேட்டா ப்ரொடியூஸ் பண்ணி பியூரிஃபை பண்ணி வச்சுக்கிட்டாங்க. ஏ அண்ட் பி செயின்ஸ் செப்பரேட்டா. ஓகே, ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஏக்கு வந்து ஏ சீக்வன்சஸ் ஒரு வெக்டருக்குள்ள ஹோஸ்டுக்குள்ள அது செப்பரேட்டா நடக்குது. பி சீக்வன்சஸ் ஒரு வெக்டருக்குள்ள ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இது பண்ணி பி செயின் வந்து தனியாக சிந்தசைஸ். ஏ செயின் பி செயின் ரெண்டுமே தனித்தனியாக இது பண்ணியாச்சு, பியூரிஃபை பண்ணியாச்சு. ஓகே, செப்பரேட்டட், எக்ஸ்ட்ராக்டட் அண்ட் பியூரிஃபைட். இப்போ என்ன பண்ணாங்க? இந்த ஏ செயின் அண்ட் பி செயின் வந்து டைசல்ஃபைட் பாண்ட்ஸ் யூஸ் பண்ணி கம்பைன் பண்ணாங்க பை கிரியேட்டிங் டைசல்ஃபைட். இப்போ now what do you have? You have the human insulin, the mature form of insulin available. Okay,
ஸோ இது வந்து உங்களுக்கு புரியணும்னா உங்களுக்கு வந்து பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராசஸஸ் வந்து புரியணும். பயோடெக்னாலஜி எப்படி ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ மாலிக்யூல் என்ன ஸ்டெப்ஸ் அதெல்லாம் உங்களுக்கு புரிந்தாதான் இங்கே இது எப்படி சிந்தசைஸ் பண்ணாங்கன்னு உங்களுக்கு புரியும். ஓகே ஓகே அடுத்தது வந்து gene therapy. So gene therapy na we are correcting a gene defect. Okay, diagnosed either after birth or before birth in the embryo. Okay, so gene therapy is basically methods which allow us to correct a gene defect. Okay, correcting a gene defect. So எப்படி வந்து ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா ஒரு நார்மல் ஃபர்ஸ்ட் ஒரு நார்மல் ஜீனை வந்து நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம் செல்லுக்குள்ள. ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அந்த செல்லை வந்து நம்ம திருப்பி பாடிக்குள்ளேயே நம்ம திருப்பி இது பண்ணிடுவோம். தட் இஸ் ஒன் மெத்தட். ஸோ பேசிக்கலி என்ன பண்ணுவோம்னா ஒரு ஜீன் டிஃபெக்ட்ல என்ன ஆகும் ஒரு நான் ஃபங்க்ஷனல் ஜீன் இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா ஒரு ஃபங்க்ஷனல் ஜீனை வந்து அந்த நான் ஃபங்க்ஷனல் ஜீனை ரீப்ளேஸ் பண்ணி வைக்கும். ஒரு நான் ஃபங்க்ஷனல் செக்மெண்ட் இருக்கு, அந்த செக்மெண்ட் எடுத்து ஒரு ஃபங்க்ஷனல் செக்மெண்ட்டை கொண்டு போய் இன்சர்ட். தட் இஸ் ஹவ் வி ஆர் கரெக்டிங் த ஜீன் டிஃபெக்ட். Okay, that is how we are correcting the gene defect so that the functional gene will take over the function of the non-functional gene. Okay, how are we? So இப்போ gene therapy is basically correcting a gene defect. எப்படி correct பண்றோம்? By replacing the non-functional with the functional gene. Okay, so basis of gene therapy is basically replacing the defective gene by insertion of a normal gene. Okay, replacing a non-functional gene with a functional gene. Okay, so germline and somatic gene therapy ரெண்டு இருக்கு. germline னா என்னது? germ cells haploid stageல இருக்கும்போது நம்ம பண்ற corrections gene defect correct. somatic gene therapyல என்ன பண்றோம்? somatic cells வந்து they are correcting the gene defect. Okay, simple. அடுத்து வந்து based on different levels. type 2 வந்து எப்படி டிவைட் பண்றோம்? embryo therapy and patient therapy. எம்ப்ரையோ தெரப்பினா எப்படி? போஸ்ட் ஜைகோட்டிக் லெவல், ஜைகோட் ஃபார்மேஷன் நடந்துருச்சு. ஓகே, ஜைகோட் ஃபார்மேஷன் நடந்தோடனே எம்ப்ரையோ ஃபார்ம் ஆகுது இல்லையா, அந்த ஸ்டேஜில் நம்ம ஜீன் டிஃபெக்டை வந்து நம்ம கரெக்ட் பண்ணுறோம். அது வந்து எம்ப்ரையானிக் தெரப்பி. பேஷண்ட் தெரப்பினா ஒன்ஸ் என்ன சொல்றது அந்த பேபி வந்து பிறந்ததுக்கப்புறம். அடுத்து வந்து டைப் 3ல வந்து இன் வைவோ அண்ட் இன் விட்ரோ. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இன் வைவோ மெத்தட்ஸ் வந்து டைரக்ட்லி நம்ம வந்து என்ன பண்ணுறோம் ஜீன் டிரான்ஸ்ஃபரை பாடிக்குள்ளே டைரக்ட்லி நம்ம வந்து செலுத்துறோம். இன் விட்ரோவில் எக்ஸ் வைவோ ஒரு இன் விட்ரோவில் என்ன பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு செல்ஸை வந்து நம்ம கல்ச்சரில் க்ரோ பண்ணுவோம், அதில் வந்து மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணுவோம், அப்புறம் இந்த செல்ஸை வந்து திருப்பி பாடிக்குள்ளே செலுத்திடும். ஓகே, ஸோ யூஸ்வலி இந்த இடத்துல வந்து சில வைரஸஸ் வந்து நம்ம வெக்டர்ஸாக யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ வைரஸஸை வந்து நம்ம டிஸ்ஆர்ம் பண்ணி அதில் வந்து ஒரு சூட்டபிள் ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை வந்து நம்ம கொடுத்து ஃபங்க்ஷனல் ஜீனை வந்து ஃபங்க்ஷனல் ஜீன் இஸ் ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஹியர் இல்லையா. ஸோ ஃபங்க்ஷனல் ஜீனை கொடுத்து நம்ம அதை வந்து அந்த வைரஸை வந்து நம்ம பாடி செல்ஸை இன்ஃபெக்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ அது ஒரு டெக்னிக் யூசிங் வைரஸ். நம்ம இதை பற்றி பிரின்சிபல்ஸ்லேயும் படிச்சிருக்கோம். யூசிங் ரெட்ரோ வைரஸஸ், சிமியன் 40 வைரஸ், இதெல்லாம் வெக்டர்ஸாக யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து the gene of interest becomes our functional gene. ஸோ ஜீன் தெரப்பியோட ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் எங்கே இருந்துச்சு? இன் 4-year-old girl called Ashanti De Silva. She was suffering from an X-linked severe combined immunodeficiency, XCSTID அப்படின்ற ஒரு டிசீஸ் சஃபர் பண்ணுறாங்க. ஸோ அங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அங்கே வந்து அந்த ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிசீஸோட ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, T cells were not functioning properly. Functional T cells were not there. So T cells என்னன்னா obviously there is T cells are your main defense mechanism இல்லையா. So you are open to other pathogenic substances. Okay, so the T cells are not working properly. So இந்த செல் இல்லாமல் வந்து the defense mechanism was very low. The defense was very weak. Okay, ஸோ இங்கே வந்து என்ன பண்ணணும், நம்ம வந்து பேஷண்ட்டை வந்து ஃபங்க்ஷனல் T lymphocytes இல்லை. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும், போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன் மூலயமா we can try to cure it. ஓகே, இந்த கேஸில் வந்து ரெண்டு டைப் ஆஃப் ரெமெடி இருக்குது. ஒன்று வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன் மூலயமா
போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன் எதுக்கு பண்றோம்? டி லிம்போசைட்ஸ்ல பிரச்சனைனா எதுக்கு போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்றோம்? மெச்சுரேஷனா? டி லிம்போசைட்ஸ் போன் மேரோ இல்லையா மெச்சூர் ஆகுது. அப்புறம் ஏன் போன் மேரோ ப்ரொடியூஸ் ஆகுது? இல்லையா? போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன் மூலியமா இப்போ ஏற்கனவே இருக்கிற போன் மேரோனால ஃபங்க்ஷனல் டி லிம்போசைட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியல. ஸோ நம்ம என்ன பண்றோம்? புதுசா வந்து நம்ம போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் பண்றோம். இப்போ இந்த புதுசா வந்த போன் மேரோ வந்து என்ன பண்ணும்? இட் ப்ரொடியூஸ் ஹெல்த்தி டி செல்ஸ், ஃபங்க்ஷனல் டி செல்ஸ். ஓகே, திஸ் இஸ் ஒன் ரெமெடி. இன்னொரு ரெமெடி வந்து என்சைம் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஃபங்க்ஷனல் ஏடிஏ டி லிம்போசைட்ஸ் ஏன் ஒர்க் ஆக மாட்டேங்குது? ஏன்னா தே லேக் அ பர்டிகுலர் என்சைம் கால்ட் ஏடிஏ, அடினோசைன் டிஎமைனேஸ். இந்த என்சைம் இல்லாமல் டி லிம்போசைட்ஸ் கான் ஃபங்க்ஷன் ஆப்டிமலி. ஸோ ஒன்று போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன், வேற டி லிம்போசைட்ஸே புதுசாக நம்ம சிந்தசைஸ் பண்ணுறோம். இன்னொன்று வந்து என்சைம் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பியில் ஏடிஏ வந்து சப்ளை பண்ணுறோம். ஃபங்க்ஷனல் ஏடிஏ இஸ் கிவன் டு த பேஷண்ட் பை இன்ஜெக்ஷன். ஓகே, ஸோ இந்த ரெண்டு டெக்னிக்ஸ், இந்த ரெண்டு ரெமெடிஸ் இருக்கு. ஓகே, டு கரெக்ட் திஸ் பர்டிகுலர் டிசார்டர். ட்ரீட்மெண்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன். ஸோ போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன்ல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம லிம்போசைட்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து ஜெனட்டிக்லி இன்ஜினியர் பண்றோம். ஸோ ஜெனட்டிக்லி இன்ஜினியர் லிம்போசைட்ஸ் வந்து நம்ம பீரியாடிக்கா வந்து இன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். திஸ் இஸ் ஒன் டெக்னிக். இன்னொரு டெக்னிக் வந்து என்சைம் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி. இப்போ நம்ம பேசுற மாதிரி ஏடிஏ என்சைமே டைரக்டா நம்ம வந்து இன்ஜெக்ஷன் மூலமா சப்ளை பண்றோம். ஓகே, தட் இஸ் ஒன் திங். ஸோ ரெண்டு இது இருக்கு. ஸோ ஜீன் தெரப்பி வந்து என்னென்ன டைப் ஆஃப் ஜெனடிக் டிசார்டர்ஸ்ல சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது, அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் வந்து இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி எஸ்சிஐடி, எக்ஸ்லிங்க்ட் எஸ்சிஐடி இப்போ பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தாலசிமியா, சிஸ்டிக் ஃபிப்ரோசிஸ், மஸ்குலர் டிஸ்ட்ராபி, டைப்ஸ் ஆஃப் கேன்சர்ஸ். ஸோ இதுலலாம் வந்து இந்த மெத்தட் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கு. ஓகே, அடுத்து வந்து மாலிகுலர் டயக்னோசிஸ். மாலிகுலர் டயக்னோசிஸோட மெயின் அஜெண்டா ஆர் கோல் என்னது? டு diagnose a disease in the early stages of development. யூஸ்வலி நம்ம வந்து ஒரு சிம்டம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் டாக்டரை பார்க்க பார்ப்போம், அப்பதான் வந்து டயக்னோசிஸே பண்ணுவோம். இந்த டெக்னிக்ஸ்னால அது ரொம்ப ஏர்லி ப்ரிலிமினரி ஸ்டேஜஸ்ல இருக்கும்போது we can find out the disease using these three techniques, RDNA, PCR and ELISA. பிசிஆர்ல என்ன ஃபங்க்ஷன், எப்படி என்ன ஆகும்? ஆம்பிளிஃபிகேஷன் ஆஃப் ஜீனோம். ஃபார் எக்ஸாம்பிள் சம் வைரல் ஜீனோம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த வைரல் ஜீனோம் வந்து ரொம்ப கம்மி குவான்டிட்டியில இருந்தால் அதை டிடெக்ட் பண்ண முடியாது. ஆனால் பிசிஆர் மூலியமா நம்ம வந்து என்ன பண்றோம்? ஆம்பிளிஃபை பண்ணும். ஆம்பிளிஃபை பண்ணும்போது என்ன அது கிளீனாக தெரிஞ்சிடும். இந்த இடத்துல அந்த செல்ஸ் வந்து ஆம்பிளிஃபை ஆகும் போது ஓகே, இந்த இடத்துல வந்து வைரல் ஜீனோம் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சலாம் பிசிஆர் மூலியமா. இன்னொன்று எலிசா. எலிசா இஸ் ஆல்சோ known as enzyme linked immunosorbent assay. இதுல வந்து என்ன பிரின்சிபல், என்ன மெக்கானிசம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஆன்டிஜன் ஆன்டிபாடி இன்ட்ராக்ஷன். ஸோ என்ன நடக்குது? நம்ம பாடி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இப்போ அதான் நான் ஏற்கனவே இதை சொல்லியிருக்கேன். நம்ம பாடியில் வந்து ஒரு வைரல் பேத்தஜன் வந்து என்டர் ஆகுதுன்னா நமக்கு தெரியறதுக்கு முன்னாடியே நம்ம பாடிக்கு தெரிஞ்சிடும். உடனே என்ன பண்ணும்? அந்த ஆன்டிஜன்ஸ்க்கு அகெயின்ஸ்ட் ஆன்டிபாடி சிந்தசைஸ் பண்ணும். ஓகே, ஸோ ஆன்டிபாடி சிந்தசைஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் தீஸ் ஆன்டிபாடிஸை பார்க்குறோம். ஓகே, இந்த ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆயிருக்கு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆன்டிஜன் இருக்கு, சும்மா ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணாதுல்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு டிசீஸ் இருக்கு அப்படின்றது நம்மளுக்கு ஈஸிலியா தெரிஞ்சிடும். ஓகே, அடுத்து வந்து டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸ். டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸ்னா என்னது? இப்போ புதுசா வந்து ஒரு ஜீனோம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அதை நம்ம வந்து ட்ரை பண்ணணும். என்ன கேரக்டர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது, இல்ல அதோட ஃபங்க்ஷன் என்னது, இல்ல இஸ் இட் சேஃப் ஆர் நாட், இந்த மாதிரி நிறைய கேள்விங்க இருக்கும், நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ண வேண்டியது இருக்கும் பிஃபோர் வி ரிலீஸ் இட் ஃபார் ஹியூமன் கன்சம்ஷன். ஸோ டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸ் வந்து இந்த பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸ் ஆர் பேசிக்லி தோஸ் who have their genetic material altered. We have altered their genetic material. Okay, so transgenic animals are animals whose genetic material was altered. Okay, so அதோட யூசஸ் என்னது? ஃபார் ஸ்டடிங் த பிசியாலஜி அண்ட் டெவலப்மெண்ட். இப்போ ஏதோ ஒரு பர்டிகுலர் டிசீஸ் இருக்கு, அந்த டிசீஸோட சிம்டம்ஸ் என்ன நம்ம ஸ்டடி பண்ணணும் அப்படின்னா we are using transgenic animals study of diseases. அடுத்து வந்து பிசியாலஜி டெவலப்மெண்ட்ல ஒரு ஜீனோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு we are using transgenic animals. டிசீஸ் ஸ்டடி பண்றதுக்கு ஒரு மாடல் ஆர்கனிசம், ஒரு டிசீஸ்க்கு ஒரு மாடல் கிரியேட் பண்றோம். மாடல்னா என்னது? சம்திங் which is exhibiting all the symptoms and characters of that particular disease. ஓகே, அடுத்து வந்து பயாலஜிக்கல் ப்ராடக்ட்ஸ். ஸோ சர்டன் என்சைம்ஸ் தேவைப்படும் நம்மளுக்கு. பயாலஜிக்கல் ப்ராடக்ட்ஸ் could be anything, enzymes
or some character which is beneficial for our for the humans. So இந்த biological products ப்ரொடியூஸ் பண்றதுக்கு நம்ம டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸ் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டிரான்ஸ்ஜெனிக் கவ் ரோசி. ஸோ இந்த டிரான்ஸ்ஜெனிக் கவ்ல வந்து வாட் இஸ் த பயாலஜிக்கல் ப்ராடக்ட் ஆஃப் ஆர் இன்ட்ரெஸ்ட்? என்னது? ஹியூமன் ப்ரோட்டீன் ப்ரோட்டீன் என்ரிச்ட் மில்க் இல்லையா? ஆல்ஃபா லாக்ட் ஆல்புமின். ஓகே, அடுத்து வந்து வேக்சின் சேஃப்டி. ஸோ எனி வேக்சின் நம்ம ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி அதோட சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் இருக்கா? இஸ் இட் ப்ரொவைடிங் த ஆப்டிமல் ரிசல்ட், லைக் அந்த எஃபெக்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுதா? இஸ் இட் கான்ஃபரிங் ரெசிஸ்டன்ஸ் அகேன்ஸ்ட் அ டிசீஸ், ஒர்க் ஆகுதான்னு பார்ப்பாங்க. சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் இருக்கான்னு 2 விஷயம் மேஜராக செக் பண்ணுவாங்க வேக்சின் சேஃப்டி அண்ட் டெஸ்டிங்ல. ஓகே, ஸோ அதுக்கு டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸ் யூஸ் பண்ணுறோம். யூஸ்வலி மவுஸ் யூஸ் பண்ணுவோம் இந்த பர்பஸ் வேக்சினேஷன் டெஸ்டிங்க்கு. கெமிக்கல் சேஃப்டி டெஸ்டிங், டாக்ஸிசிட்டி லெவல்ஸை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ எல்லாத்துக்கும் வந்து இப்போ சம் பர்டிகுலர் கெமிக்கல் இருக்குது, அதோட டாக்ஸிசிட்டி லெவல்ஸ் வந்து நம்ம மெஷர் பண்ணோம்னா வி கேன் யூஸ் டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸ். ஓகே ஓகே, அடுத்து வந்து எத்திக்கல் இஷ்யூஸ்ல வந்து சில டெர்மினாலஜிஸோட மீனிங் என்னன்னு தெரியும். பயோ எத்திக்ஸ்னா என்னது? பயோ எத்திக்ஸ்னா we should not indiscriminately use the biological products or the biological animals இல்லையா, ஃபார் our own purposes. ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு ரிசர்ச் கண்டக்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, லேப் எல்லாம் செட் பண்ணிட்டீங்க. ஓகே, வெட் லேப் எல்லாம் செட் பண்ணி ரிசர்ச் கண்டக்ட் பண்ணணும். ஓகே, பேஸ்ட் ஆன் டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸ் அப்படின்னா யூ ஷுட் கெட் அ ப்ராப்பர் நிறைய க்ரைட்டீரியா இருக்கு. நிறைய க்ரைட்டீரியாவை நீங்கள் வந்து ஃபுல்ஃபில் பண்ணாதான் யூ வில் பி அலௌட் பெர்மிஷன் டு யூஸ் சர்டன் அனிமல்ஸ் ஃபார் யோர் ப்ராஜெக்ட். ஓகே, ஸோ நிறைய இருக்கு. இப்போ ரூல்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆயிருச்சு. ஸோ தீஸ் கம் அண்டர் பயோ எத்திக்ஸ், ஸோ தட் வி டோன்ட் இன்டிஸ்கிரிமினேட்லி யூஸ் அனிமல்ஸ், கில் அனிமல்ஸ் ஃபார் ஆர் ரிசர்ச் பர்பஸ். முன்னாடி 100 years முன்னாடி ஹியூமன்ஸ் மேலே இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணிருந்தாங்க. அந்த டைம்லலாம் இந்த மாதிரி ப்ராப்பராக போர்டு கண்ட்ரோல்லாம் கிடையாது. ஓகே, அந்த டைமில் ஹியூமன்ஸ் மேலேயே வந்து எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த பிரிசனர்ஸ் மேலெல்லாம் வந்து எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அனிமல்ஸ் மேலே வந்து நீங்கள் ஒரு எலியில வந்து நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணுறதுக்கு யூ நீட் டு கெட் லாட் ஆஃப் யூ ஷுட் மீட் அ லாட் ஆஃப் க்ரைட்டீரியா, பெர்மிஷன், அதெல்லாம் உங்களோட ரீசர்ச்சோட ப்ரொபோசல் எல்லாத்தையும் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும். நிறையா ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் வந்து இது பண்ணி அந்த க்ரைட்டீரியா மீட் பண்ணாதான் யூ வில் பி அலௌட் டு யூஸ் அனிமல்ஸ். ஓகே, the board will issue a certificate so that stating that you can use this particular organism for this particular research purpose. அதுலயும் some limit இருக்கு. ஓகே, so they made it very strict. ஸோ இதெல்லாம் வந்து பயோ எத்திக்ஸ் கடியில் வரும். பயோ பேட்டன்டிங்னா என்னது? நம்ம வந்து பயாலஜிக்கல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அந்த ப்ராடக்ட் வந்து நான் ஒரு பர்டிகுலர் டெக்னிக் யூஸ் பண்ணியோ இல்லை பர்டிகுலர் ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணி வந்து நான் அதில் வந்திருக்கேன். தட் இஸ் யூனிக். அது இந்த மார்க்கெட்ல இல்லை, அது நான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? ஐ ஷுட் இஷ்யூ அ பேட்டன்ட். ஏன்? ஸோ தட் நோ ஒன் எல்ஸ் கேன் டிரைவ் பெனிஃபிட், கமர்ஷியல் பெனிஃபிட் யூசிங் மை டெக்னிக் இல்லையா? ஸோ அப்படி அவங்க வந்து என் டெக்னிக்கை யூஸ் பண்ணணும் இல்லை என் ப்ராடக்டை யூஸ் பண்ணணும் அப்படின்னா தே ஷுட் பே மீ. ஓகே, ஸோ அதுதான் வந்து பயோ பேட்டன்டிங். அடுத்து வந்து பயோ பைரசியில் வந்து என்ன சொல்றதுன்னா, இப்போ ஒரு எனி ஆர்கனைசேஷன் ஆர் எனி மல்டிநேஷனல் கம்பெனி இருக்கும்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து என்னோட ரீசர்ச் பர்பஸ்க்காகவோ இல்லை நான் வந்து ஏதோ ஒரு ப்ராடக்ட்டை செஞ்சு இப்போ ஏதோ ஒரு ஃபேக்ட்ரி வச்சிருக்கேன்னாலையோ அதுக்கு ரா மெட்டீரியல்ஸ்க்கு எனக்கு பயோ ரீசோர்ஸஸ் தேவைப்படும். அந்த லொக்கேஷனில் இருக்கிற பயோ ரீசோர்ஸஸ். ஸோ அந்த பயோ ரீசோர்ஸஸ் ஆர் பேசிக்லி ப்ராப்பர்ட்டி ஆஃப் த கவர்மெண்ட் ஆஃப் தட் கண்ட்ரி. ஸோ நான் வந்து என்ன பண்ணணும்? அந்த பயோ ரிசோர்ஸஸ் யூஸ் பண்ணேன்னா அந்த கண்ட்ரிகிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் நான் பெர்மிஷன் வாங்கணும். இந்த மாதிரி நான் அந்த பயோ ரிசோர்ஸஸ்லாம் யூஸ் பண்ண போகிறேன், இவ்வளோ மரங்க வெட்ட போகிறேன், இவ்வளோ தண்ணி நான் யூஸ் பண்ண போகிறேன், ஒரு ஃபேக்ட்ரி போடுறேன்னா எனக்கு இதெல்லாம் தேவைப்படுது. ஸோ அந்த பயோ ரிசோர்ஸஸ் ஆஃப் அ கண்ட்ரியை வந்து வித்தவுட் ப்ராப்பர் ஆத்தரைசேஷன் ஃப்ரம் த கவர்மெண்ட் ஆஃப் த கண்ட்ரி நம்ம யூஸ் பண்ணோம்னா தட் கம்ஸ் அண்டர் பயோ பைரசி. ஓகே, utilization of bio resources without proper authentication from the government or the country or proper authorities, the concerned authorities. Okay? Concerned authority could be anyone, local body இருக்கலாம், இல்லை ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கலாம், whatever, based on the scale of the bio resource. இப்போ நான் நல்லமல்லா ஃபாரஸ்ட் இருக்கு ஆந்திர பிரதேஷ்ல, அந்த இடத்துல நான் வந்து ஒரு ஃபேக்ட்ரி இது பண்றேன். அந்த ஃபாரஸ்ட்ல இருக்க சில நேச்சுரல் ரிசோர்ஸஸ் நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஐ ஷுட் கெட் ஆத்தரைசேஷன் ஃப்ரம் த ஸ்டேட் கவர்மெண்ட். ஓகே, ஸோ அந்த மாதிரி. ஸோ அப்படி நான் அதை அந்த ஆத்தரைசேஷன் இல்லாமல் இஃப் ஐம் கேரிங் அவுட் இல்லீகல் ஆக்டிவிட்டி, இல்லீகல் மைனிங், இல்லீகல் ட்ரீஸை கட் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணிட்டுனா தட் கம்ஸ் அண்டர் பயோ பைரசி. ஓகே, ஸோ இந்த டெர்மினாலஜிஸோட மீனிங் தெரியும். பயோ வார்னா என்னது?
biological weapons against humans, against other countries யூஸ் பண்றதெல்லாம் biological war. ஓகே, சைலண்ட் வார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ பயோ வெப்பன்னா என்னது? இட் குட் பி சம் வைரல் பேத்தஜன், some it could be anything which creates which cause a disease or some adverse effects. ஓகே, ஸோ அதை வந்து நம்ம ஒரு கண்ட்ரியில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறோம் இந்த ஃபார்ம் ஆஃப் பேத்தஜன்ஸ். ஸோ அதெல்லாம் வந்து பயோ வார், பயோ வெப்பன் ஆகும். ஸோ தட் கம்ஸ் அண்டர் பயோ வார். ஓகே, ஓகே, இந்த சாப்டர்ல வேற எதுவும் டவுட்ஸ் இருக்கா? பயோ ப்ராஸ்பெக்டிங்னா வந்து we are using the biological resources பயோ ப்ராஸ்பெக்டிங்ல வந்து நம்ம என்ன பண்றோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் we are using certain microbes or certain இந்த மாதிரி நேச்சுரல் என்ன சொல்றது, நேச்சுரல் naturally occurring microbes and other resources to perform some particular function. For example, இப்போ நம்ம மைக்ரோபை வந்து யூஸ் பண்ணி we are ஒரு cleaning an environment using the microbe. So that becomes bioprospecting. Okay, so அந்த மாதிரி using natural methods to clean up the natural resources. ஓகே, இந்த சாப்டரோட இம்பார்ட்டன்ஸ் நேற்றே நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? யூ கேன் எக்ஸ்பெக்ட் anywhere between 2 to 3 questions. ஸோ இந்த சாப்டர் along with your principles and இது வந்து you will get it for around 8 questions expect பண்ணலாம். ஓகே, ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நேச்சுரல் ரெமெடிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் பிளான்ஸ் ஆகட்டும், மைக்ரோப்ஸ் ஆகட்டும், ஸோ இந்த மாதிரி நேச்சுரல் ரிசோர்ஸஸ் ரெமெடிஸை யூஸ் பண்ணி அதை வந்து வி யூசிங் இட் ஃபார் யூசிங் இட் ஃபார் தெரபியூட்டிக் பர்பஸஸ் ஃபார் மெடிசின் ப்ரொடக்ஷன். ஸோ இந்த மாதிரி ஸோ சம் பர்டிகுலர் மைக்ரோப் இருக்கலாம், அது வந்து சில இம்பார்ட்டண்ட்டான சில கெமிக்கல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணலாம், பயோஆக்டிவ் காம்பனன்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட செப்டோகினேஸ் or any other enzyme. So நம்ம என்ன பண்ணுவோம், அந்த they have a therapeutic use in medicine. Yeah, so that becomes a bioprospecting. We are searching for biological resources to use it as a therapeutic, for therapeutic purposes. அந்த மாதிரி ஆன்லைன்ல எதுவும் டவுட்ஸ் இருக்கா இந்த சாப்டர்ல? ஒரு 15 minutes சாப்டர் கோ த்ரூ பண்ணுங்க.
dsRNA. கீழே என்ன போட்டிருக்கு? dsRNA தான். ஸோ என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஆகும்னா ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ மாலிக்யூல் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆகும். இந்த டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ மாலிக்யூல் என்ன பண்ணும்? இட் ப்ரிவென்ட்ஸ் த டிரான்ஸ்லேஷன் ஆஃப் த எம்ஆர்என்ஏ மாலிக்யூல் ஆஃப் த ஜீனோம், ஐ மீன் த வைரல் ஜீனோம். வைரல் ஜீனோமோட எம்ஆர்என்ஏ இருக்கு இல்லையா? இந்த இடத்துல என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் பிளான்ட் செல்ல வந்து நம்ம ஒரு சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ மாலிக்யூல் கொடுக்கும்போது அந்த சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ மாலிக்யூல் வந்து அந்த பிளான்ட்டோட டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ மாலிக்யூல் ஃபார்ம் பண்ணிடும். ஃபர்ஸ்ட் dsRNA இஸ் ஃபார்ம்டு ஃபர்ஸ்ட் இந்த பிளான்ட் செல். இப்போ இந்த நீமாட்டோட் போய் எஃபெக்ட் பண்ணும்போது இந்த எம்ஆர்என்ஏ ஆஃப் த நீமாட்டோட வந்து பைண்ட் பண்ண வைக்காது, ரைபோசோமோட பைண்ட் பண்ண விடாது இந்த டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ மாலிக்யூல். ஸோ அது இந்த dsRNA மாலிக்யூல் வந்து இந்த எம்ஆர்என்ஏ ஆஃப் த நீமட்டோட வந்து ப்ரிவென்ட் பண்றதுனால எம்ஆர்என்ஏ வந்து டிரான்ஸ்லேஷன் அண்டர்கோ பண்ணாது. ஸோ இந்த இடத்துல வந்து ஹூ இஸ் சைலன்சிங் தட் எம்ஆர்என்ஏ அப்படின்னா த டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ விச் இஸ் ஆல்ரெடி பீன் ஃபார்ம்டு இன் த பிளான்ட் செல். எப்படி? பிகாஸ் ஆஃப் த ஜீனோம் இன்ட்ரெஸ்ட் தட் வி கேவ். புரியுதா? யூஸ்வலி வந்து பிளான்ட் செல்ஸ்ல வந்து ஆர்என்ஏ சிங்கிள் ஸ்டாண்டர்டா இருக்கா? ஸோ நம்ம என்ன பண்றோம்னா through genome interest we are giving it a complementary RNA sequence and making it double stranded. இந்த டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ வந்து உள்ள புதுசா வர்ற எம்ஆர்என்ஏ ஆஃப் த நீமட்டோட வந்து டிரான்ஸ்லேட் பண்ணாம ப்ரிவென்ட் பண்ணும். புரியுதா? அதனால ஹூ இஸ் காசிங் த சைலன்சிங் ஆஃப் த எம்ஆர்என்ஏ வந்து யார் காஸ் பண்றா? தி ஆல்ரெடி ப்ரொடியூஸ்ட் dsRNA டியூ டு த ஜீனோம் இன்ட்ரெஸ்ட். அதுதான் வந்து அதை ப்ரிவென்ட் பண்ணுது, அந்த எம்ஆர்என்ஏ டிரான்ஸ்லேட் பண்ணாம ப்ரிவென்ட் பண்ணுது. புரியுதா? ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ இருக்கு, ஜீனோம் இன்ட்ரெஸ்ட் பிளான்ட்டுக்குள்ள போடுறோம், டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ மாதிரி இருக்கு. டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ இருக்கு. இப்போ புதுசா நீமட்டோட் வந்து அதோட வைரல் ஜீனோமோ கொடுக்குது விச் இஸ் an mRNA. அந்த எம்ஆர்என்ஏ வந்து ரைபோசோமோட பைண்ட் பண்ணி டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ் ப்ரிவென்ட் பண்றது யாரு? ஏற்கனவே இருக்கிற டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர். ஸோ ஹூஸ் காசிங் த சைலன்சிங் ஆஃப் த எம்ஆர்என்ஏ? டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர். அது வந்து புரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணாங்க. Double strand RNA molecule formation will only happen if the cell is being infected. See, நம்ம genome interest கொடுக்கறதுனால ஆட்டோமேட்டிக்கா டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ மாலிக்யூல் ஃபார்ம் ஆகுது. only if the infection takes place அந்த செல்ல மட்டும் என்ன ஆகும்? டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ மாலிக்யூல் ஃபார்ம் ஆகும். புரியுதா? only if infection takes place. இன்ஃபெக்ஷன் நடக்கலனா it will be in the single strand. இன்ஃபெக்ஷன் நடந்துச்சுன்னா it will become double dsRNA molecule. ஓகே, dsRNA molecule போய் it will prevent the mRNA translation of the viral gene. புரிஞ்சா? only if infection takes place. dsRNA molecule.
நேற்று எக்ஸாம் எப்படி இருந்துச்சு? ஓகே. மார்க் எப்போ சொல்லுவாங்க? அன்னைக்கே சொல்லிடுவாங்க. புரியல. ஓ, அடுத்த நாள் அனுப்புகிறாங்க. ஓகே. ஸோ மார்க்கெல்லாம் எப்படி இருக்குது? சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்கா? ம். ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் மேம்க்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, மேம் எனக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. நான் எந்த இது 13ஓட 132 132னா பாட்னியில் ஏது அந்த கன்சிடர் த கிவன் ஸ்டேட்மெண்ட்ஸ் அந்த அசர்ஷன் ரீசன் தானே? அந்த அசர்ஷன் ரீசன் ஒரு நிமிஷம். In a typical test cross, an organism showing a dominant phenotype, genotype is to be determined. Is cross an organism showing recessive phenotype. Typical test cross. ஆமா. Reason there is no need to carry out. ஆமா. But that is not explaining the assertion. So I mean both are correct on statements, but not correctly explaining them. Correct explanation of test cross. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறாங்க, டெஸ்ட் கிராஸில் என்ன ஆகுது, டாமினன்ட் ஃபினோடைப் காட்டினா இட் ஷுட் பி கிராஸ் வித் த ஆர்கனிசம் வித் ரெசசிவ் ஃபினோடைப்ன்றாங்க. ஏன் ரெசசிவ் ஃபினோடைப்பில் இருக்கிறதோட இது கிராஸ் பண்ணோம்? ஏன்னா ஹோமோசைகஸ் ரெசசிவ் கண்டிஷனில் இருக்கிற ஒரு பிளான்ட்டோட கிராஸ் பண்ணாதான்
you will get to know if the progenies are heterozygous or homozygous. இப்போ நீங்கள் அதை வந்து இன்னொரு ஒரு டாமினன்ட் பிளான்ட்டோட கிராஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எப்படி தெரியும்? கரெக்டா? ஸோ யூ ஹேவ் டு கிராஸ் இட் வித் அ ரெசசிவ் பினோடைப். புரியுதா? ஓகே, வேறு எதுவும் டவுட்ஸ் இல்லைனா கிளாஸ் இதோட முடிச்சுக்கலாம். ஆல் தி பெஸ்ட் ஃபார் டுடேஸ் கிளாஸ். இன்னைக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சாப்டர்ஸ்லாம் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கு. ஓகே, தேங்க்யூ. linkage can be எந்த கொஸ்டின் அது?